வெல்கம் டு உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ். உமா டிஎன்பிஎஸ்சி அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பாடம் 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து வரலாறு தான். பாடம் 3 பார்க்க போகிறோம். தென்னிந்திய புதிய அரசுகள். அதில் பார்த்தீங்கன்னா பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நமக்கு பிற்கால சோழர்கள் அப்படிங்கும்போது சங்க காலத்திலேருந்தே மூவேந்தர்கள் ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியும். கிமு 400லேருந்து கிபி 400 வரைக்குமே இந்த சங்க காலத்தில் சேர சோழ பாண்டியர்களோட ஆட்சி இருந்ததாக நமக்கு நல்லா தெரியும். அதில் இப்போ பிற்கால சோழர்கள் பாண்டியர்கள் அப்படிங்கும்போது 9வது நூற்றாண்டை சொல்லலாம். சோழர்கள் அப்படிங்கும்போது 9வது நூற்றாண்டை சொல்லலாம். குறிப்பிட்ட ஆண்டு சொல்லணும்னா 851 விஜயாலய சோழன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். அது விஜயாலய சோழன் பல்லவர்கள்கிட்ட தான் அந்த நம்ம சோழர்கள் இருந்திருப்பாங்க. பல்லவர்கள் கீழே ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க சோழர்கள். ஸோ அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா முத்திரையர்கள் அப்படிங்கிறவரை விஜயாலய சோழன் தோற்கடிச்சிட்டு தான் சோழ பேரரசுக்கு அடித்தளம் போட்டிருப்பார். அதில் முதலாம் பராந்தக சோழன் அதை விரிவுபடுத்தியிருப்பார். அப்படியே நமக்கு முதலாம் ராஜராஜ சோழன், அவரோட மகன் முதலாம் ராஜேந்திர சோழன். ஸோ அதுக்கப்புறமும் அரசர்கள் இருந்தாங்க, ஆனால் திறமையானவர்களாக இல்லை. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஜயாலய சோழனால் ஆரம்பிக்கப்படுறது ஆதி ராஜேந்திரன் அப்படிங்கிற அந்த அரசரோட முடிவு பெற்றிருக்கும். மீண்டும் நமக்கு சோழர் ஆட்சி இருக்கும். பட் விஜயாலய சோழனால் ஆரம்பிக்கப்பட்ட ஆட்சி அப்படிங்கிறது ஆதி ராஜேந்திரன் அப்படிங்கிறவரால் முடிவு பெற்றிருக்கும். அதுவே நமக்கு பாண்டியர்கள் அப்படிங்கும்போது இது 6வது நூற்றாண்டுன்னு சொல்லலாம். பாண்டியர்கள் அப்படிங்கும்போது 575 கடுங்கோன் பாண்டியன் அப்படிங்கிறவர் மீண்டுமாக பாண்டிய அரசை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அப்படி அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது 575 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நமக்கு பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 575 ஸ்டார்ட் ஆகிறது 900 முடிவு, 920 கூட சொல்லலாம். 920 முடிஞ்சிருக்கும் இடைக்கால பாண்டியர்கள் அப்படிங்கிறது. மீண்டுமா ஒரு 100 ஆண்டு கழிச்சு 1190 அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் மீண்டுமா பாண்டிய எழுச்சி நடந்திருக்கும். ஸோ இந்த 920 பார்த்தீங்க அப்படின்னா முதலாம் பராந்தக சோழன் இருக்கார் இல்லையா, அவரோட ஆட்சி காலம். அந்த ஆட்சி காலத்தில் நமக்கு பாண்டிய அரசர் 2ஆம் ராஜசிம்மன் அப்படிங்கிறவர் இவர்கிட்ட தோல்வி அடைஞ்சு இவரை சமாளிக்க முடியாமல் நாட்டை விட்டே ஓடிருப்பார். அதனால் 575 ஆரம்பித்தது கடுங்கோன் பாண்டியனால் ஆரம்பித்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா 920 2ஆம் ராஜசிம்மன் அவர்களால் பாண்டிய அரசு முடிவுற்று மீண்டும் 1190 ஒரு ஆட்சி புத்தெழுச்சி அடைஞ்சிருக்கும். இதுதான் நமக்கு அரசர்கள், பிற்கால அரசர்கள் அப்படிங்கிறதில் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பாடத்தில் என்ன அறிமுகம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக நமக்கு 850 ஸ்டார்ட் பண்ணி 1279 வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சோழ பேரரசை சொல்லலாம். அதுவே 575 ஆரம்பித்து 1618 வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிய பேரரசை சொல்லலாம். இதுதான். ஸோ இதுக்கு இடையில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத நமக்கு வரலாறுல கொடுத்துருப்பாங்க. அறிமுகம் அப்படிங்கும்போது நமக்கு சோழ பேரரசில் ஒரு 2 அரசர்களை பற்றி விரிவாக பார்க்கலாம். அதாவது ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன். அதுவே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியர்களுக்கு பார்க்கும்போது முதலாம் சடையவர்ம சுந்தரபாண்டியன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முதலாம் மாரவர்ம குலசேகரன். ஸோ இவங்களுக்கு ஒரு 2 பசங்க இருப்பாங்க. அதில் ஒரு பையன் தான் பார்த்தீங்கன்னா சுந்தரபாண்டியன் தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அவர் தோல்வி விட்டுறதுனால ஆட்சி சகோதரனிடத்துல போனதுனால, சகோதரனிடத்தில் போட்டி போட்டு ஜெயிக்க முடியாதனால இவர் என்ன பண்ணுவார், தப்பிச்சு டெல்லி சுல்தானியிடத்தை போய் நிற்பார். அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால தான் அங்கேருந்து அலாவுதீன் கில்ஜி மாலிக் கபூர் தளபதி இருக்கார் இல்லையா, அவரை இங்கே அனுப்பி இங்கே மதுரையெல்லாம் சூறையாடப்பட்டிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா அவர் ஆட்சி செஞ்சுட்டு போனதுக்கப்புறம், அதாவது அவரை கொள்ளையடிச்சிட்டு போனதுக்கப்புறம் பாண்டிய அரசு அப்படிங்கிறது ஒரு அரசின் கீழே இருக்காது. பல இருக்கிற அரசர்கள் அவங்கவுங்க தனித்தனியாக ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம தென்காசி பாண்டியர்கள்னு சொல்லுவோம். அதை பற்றி நம்ம பாடத்தில் இல்லை, பட் நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம இந்த பாடத்தோட அறிமுகம் அப்படிங்கும்போது முதல்ல நம்ம சோழர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். பிற்கால சோழர்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தென்னிந்திய வரலாற்றில் பிரபலமான முடியாட்சி அரசுகளில் சோழ அரசும் ஒன்று. இங்கே இவங்க நீர்ப்பாசன அமைப்பை சோழர்கள் விரிவுபடுத்துகிறாங்க. அதே போல் பெருமளவில் கோவில்களையும் கட்டுறாங்க. இவங்க காலகட்டத்தில் பொருளாதாரம் அப்படிங்கும்போது வேளாண்மை தான். ஸோ அந்த வேளாண்மை எந்த அளவுக்கு டெவலப் பண்ணலாம் அப்படிங்கும்போது நீர்ப்பாசனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை டெவலப் பண்ணுறாங்க. நீர்ப்பாசன அமைப்புகள்லாம் சோழர்கள் விரிவுபடுத்துகிறாங்க. பெருமளவில் சோழர்கள் காலத்தில் கோவில்கள் கட்டப்படுது. கட்டடக்கலை வளர்ச்சிக்கும் சோழர்களோட பங்கு இருக்குது. அதுபோக இவங்களோட வணிகம் அப்படிங்கிறது கடல் கடந்த சாதனைகளிலும் இருக்குது. சோழர் ஆட்சியோட புத்தெழுச்சி.
ஸோ பண்டைய சோழ அரசு அப்படிங்கிறது பண்டைய சோழ அரசு சங்ககால அரசுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா காவிரி ஆற்றோட கலிமுக பகுதியை மையமாக கொண்டது. சோழர்களோட தலைநகர் அப்படிங்கிறது இன்றைய திருச்சியாக இருக்கக்கூடிய அன்றைய உறையூரில் இருந்தது. தலைநகர் வந்து உறையூரில் இருந்தது. அங்கே பண்டைய சோழ அரசில் யாரை குறிப்பிட்டு சொல்லலாம் சோழர்கள் அப்படின்னா கரிகாலனோட ஆட்சியை சிறப்பாக இருந்ததாக குறிப்பிட்டு சொல்லலாம். கரிகாலனுக்கு பின்னாடி சோழ அரசு அப்படிங்கிறது சரிவை சந்திக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா தான் நமக்கு 9வது நூற்றாண்டில் விஜயாலய சோழன் அப்படிங்கிற ஒரு சோழ வம்சத்தை மீட்டெழ செய்கிறாரு. ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா முத்திரையர்களை தோற்கடிப்பார். அவங்க ஆக்சுவலாக வந்து அந்த டைமில் சோழ வம்சம் யார் கீழே இருக்குன்னா பல்லவர்கள் கீழே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது விஜயாலய சோழன் வந்து முத்திரையர்களை தோற்கடித்து தான் மீண்டுமா சோழ பேரரசை மீட்டெழ செய்திருப்பார். ஸோ இந்த விஷயங்களில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம 11th பார்த்துருப்போம். விஜயாலய சோழன் வம்சத்தை மீட்டெழுந்தது செஞ்சதுக்கப்புறமா அவர் தலைநகர் அப்படிங்கிறத வச்சது வந்து தஞ்சாவூர் தான். அதுக்கு முன்னாடி நமக்கு திருச்சி உறையூரை சொல்லலாம். அடுத்ததாக இவர் ஸ்டார்ட் பண்ணும்போது தஞ்சாவூரை தலைநகராக வச்சுருந்தார். அவருக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா 1ஆம் ராஜேந்திரன் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தை அவரால் கட்டப்படுற அந்த நகரம்னு சொல்லக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக ஆக்குறாரு 1ஆம் ராஜேந்திரன், ராஜராஜ சோழனோட மகன். 1ஆம் ராஜராஜன் அப்படிங்கிற போது 1ஆம் ராஜராஜ சோழன் இருக்காரு. அவரோட ஆட்சி காலம் 985 1014 வரைக்கும். நமக்கு விஜயாலய சோழன் வந்து 850 ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து 1ஆம் பராந்தகன் இருப்பார். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 1ஆம் ராஜராஜ சோழன். ஸோ ராஜராஜ சோழன் அவரது மகன் ராஜேந்திர சோழன். இவங்களை பற்றி தான் நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். அதில் 985 1014 அப்படிங்கும் போது 1ஆம் ராஜராஜனோடது. இவர் இருக்கிற காலகட்டத்திலே இவரோட மகனுக்கு அரியணை கொடுத்துருப்பார் 1012. அவர் வந்து ஒரு தந்தையாரோட ஒரு 2 வருட காலம் சேர்ந்து தான் வந்து போர்கள்லாம் புரிஞ்சிருப்பார். 1014 அப்புறமா தனியாக ஆட்சி பண்ணியிருப்பார். சோழ பேரரசோட மாபெரும் வல்லமை பெற்ற அரசர் தான் நமக்கு 1ஆம் ராஜராஜன். முதலாம் ராஜராஜன். ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா தென்னிந்தியாவோட பெரும் பகுதி மீது அதிகாரத்தை நிலைநிறுத்துகிறாரு. அதோட மேலை கடற்கரை மற்றும் இலங்கை மீது கடற்படை அதாவது கப்பற்படையெடுப்பெல்லாம் நடத்துகிறாரு. தமிழகம் ஃபுல்லாக அதாவது தென்னிந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பகுதி இவரோட ஆட்சி கீழே இருக்குது. அதோட நமக்கு மேலை கடற்கரை மற்றும் இலங்கை மீதும் கப்பற்படையெடுப்பு நடத்துகிறாரு. இவர் தான் நமக்கு தஞ்சாவூரில் ராஜேஸ்வரம் அப்படிங்கிற ராஜராஜேஸ்வரம் பிரகதீஸ்வரர் கோவில்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ தஞ்சாவூரில் கட்டினது இவர் தான் நமக்கு. அவரோட மகன் 1ஆம் ராஜேந்திரன் பார்த்தீங்க அப்படின்னா 1014 1044 வரைக்கும் பேரரசை விரிவுபடுத்திக்கிட்டே போகிறாரு. இவரை பற்றி குறிப்பிட்டு சொல்லலாம் அப்படின்னா வட இந்திய படையெடுப்பை சொல்லலாம். ஏன்னா அங்கே போய் படையெடுத்து வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா தான் கங்கை கொண்டான் அப்படிங்கிற பட்டம் இவருக்கு கிடைச்சது. அதனால தான் அவரால் கங்கை கொண்ட சோழபுரம் அதோட நினைவாக அந்த வெற்றியின் நினைவாக தான் நமக்கு கங்கை கொண்ட சோழபுரம் நகரமாகட்டும் கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலாகட்டும் இந்த வெற்றியின் நிறைவாக கட்டப்பட்டது தான். கடற்படை உதவியோடு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸ்ரீ விஜயா அதாவது தெற்கு சுமத்ரான்னு சொல்லக்கூடிய அந்த பேரரசையும் கைப்பற்றுறாரு. நமக்கு புக் பேக் கொஸ்டினில் இந்த 1ஆம் ராஜேந்திரன் அவரோட காலத்தை அவரோட செயல்களெல்லாம் இருக்கு இல்லையா, அவர் என்னென்ன படையெடுப்பு பண்ணார் எப்போ பண்ணார் அப்படிங்கிறது அதை கால வரிசைப்படுத்தி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல அவர் என்னென்ன பண்ணுறாரு அதை வந்து கவனிச்சிட்டோம்னா நமக்கு கால வரிசைப்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி தான் புக் பேக் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா அவர் அந்த கங்கை கொண்ட சோழபுர கோவில் கட்டினதுக்கு அப்புறமா அடுத்தது கடற்படை உதவியோடு எங்கே போகிறாரு, ஸ்ரீ விஜயாவுக்கு போகிறாரு. அந்த பேரரசை கைப்பற்றுறதற்கு தெற்கு சுமத்ரான்னு சொல்லப்படுது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சோழர்கள் அப்படிங்கிறது அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் கடற்பகுதிகள் இருக்குது. அதனால் கடல் கடந்த வணிகம் அப்படிங்கிறது அவர்களோட காலத்தில் செழித்து வளர்ந்ததாக இருக்கும். சோழ பேரரசோட சரிவு. ஸோ இவங்களுக்கு அப்புறமா இவங்க 2 பேர் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சோழ பேரரசு சரிவை கண்டுடுது. 985 ராஜராஜ சோழன் பார்த்தோமா, அப்படியே 1044 வரைக்கும் அப்பாவும் மகனும் சேர்ந்து, அதாவது அப்பா 1014 முடியுது, 1014 அப்புறமா 1044. ஸோ இவங்களோட 2 பேருக்கு அப்புறமா சோழ பேரரசு சரிவை கண்டுடுது. இவரை தொடர்ந்து இருக்கிற இந்த 1ஆம் ராஜேந்திரன் தொடர்ந்து வரக்கூடிய 3 பேரும் அப்படிங்கிறவங்க 3 அரசர்களும் திறமைசாலிகள் கிடையாது. அதனால் என்ன நடக்குது, இறுதியாக வீரராஜேந்திரனோட மகனாக இருக்கக்கூடிய
வீரராஜேந்திரன் அதாவது முதலாம் ராஜேந்திரனை தொடர்ந்து 3 பேர் வராங்க. அவங்க திறமசாலிகள் இல்லை, அதனால் சோழ பேரரசு சரிவு கண்டுதுன்னு பார்க்குறோம் இல்லையா. அதில் வீரராஜேந்திரனோட மகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதிராஜேந்திரன், அவரால் தான் பார்த்தீங்க அவர் உள்நாட்டு கழகத்தில் கொல்லப்பட்டுறாரு. அதிராஜேந்திரனோட நமக்கு விஜயாலயா சோழனால் ஆட்சி தொடங்கப்பட்டது இல்லையா, அந்த ஆட்சி ஒரு முடிவுக்கு வருதா சொல்லப்பட்டிருக்கு. 850 ஸ்டார்ட் பண்ணது இவரோட ஆதிராஜேந்திரன் அவரோட நமக்கு முடியுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு புக் பேக் கொஸ்டின். விஜயாலய சோழன் அவரோட தொடங்கின ஆட்சி எந்த அரசரால் முடிவுக்கு கொண்டு வரப்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆதிராஜேந்திரனால் அது முடிவுக்கு வருது. இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு அப்புறமா யார் வராங்க, ஆதிராஜேந்திரன் மறைஞ்சதுக்கப்புறமா யார் வராங்க அப்படின்னா கீழை சாளுக்கியர். மேலை சாளுக்கியர்களோடு இவங்க போரிட்டு இருப்பாங்க. பட் கீழை சாளுக்கியர்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா சம்மந்தம் பண்ணியிருப்பாங்க. இளவரசர் கீழை சாளுக்கிய இளவரசர்னு சொல்லக்கூடிய ராஜேந்திர சாளுக்கியன் சோழ அரியணையை கைப்பற்றுறாரு. யாருக்கு அப்புறமா ஆதிராஜேந்திரன் இறந்துடுறாரு இல்லையா, அதோட விஜயாலய வம்சம் முடிவுக்கு வந்துடுது இல்லையா. அதுக்கப்புறம் நமக்கு யார் வராங்க, சாளுக்கிய சோழ வம்சம் வரும். ஸோ அதுதான் சம்மந்தம் பண்ணதுனால சாளுக்கியர்கள் உள்ளே வராங்க. அதனால் அது சாளுக்கிய சோழ வம்சம் வந்துடுது. கீழே சாளுக்கியரோட இளவரசராக இருக்கக்கூடிய ராஜேந்திர சாளுக்கியன் சோழ அரியணையை கைப்பற்றாரு. அவர் யார் அப்படின்னா அவரோட பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா முதலாம் குலோத்துங்கன். அவரோட பேர் ராஜேந்திர சாளுக்கியன். அரியணை ஏறும்போது அவரோட பேர் என்னவா வருது, முதலாம் குலோத்துங்கனாக மாறிடுது. ஸோ முதலாம் குலோத்துங்கன் என்ற பெயரில் சாளுக்கிய சோழ வம்ச ஆட்சியை தொடங்கினவர் இவர் தான். இவரோட பேர் ராஜேந்திர சாளுக்கியன். குலோத்துங்கன் அப்படிங்கிறவர், இந்த முதலாம் குலோத்துங்கன் அப்படிங்கிறவர் தேவையற்ற போர்களை தவிர்த்து மக்களிடத்தில் நன்மதிப்பை வாங்குறாரு. ஆனாலும் இந்த தேவையற்ற போர்களை தடுக்கிறதுனால இவர் இழக்கிற பகுதிகள் என்ன அப்படின்னா இலங்கை பகுதிகளை இழந்துருவார். பாண்டிய நாட்டு பகுதிகளும் பார்த்தீங்க அப்படின்னா சோழர்களோட கட்டுப்பாட்டில் இருக்கும். அதுவுமே அவர் இழக்க வேண்டியதாக வரும். தேவையற்ற போர்களை தடுக்கிறேன்னு சொல்கிறதுனால இது எல்லாமே அவர் கையை விட்டு போயிடும். அதனால் அதோட சேர்ந்து சோழர்கள் காஞ்சிபுரத்தை தெலுங்கு சோழர்களிடத்தில் கொடுக்க வேண்டியதாக வந்துடும். இது எல்லாமே முதலாம் குலோத்துங்கன் அவர் போர் வேண்டாம், தேவையற்ற போர்களை தவிர்த்ததுனால ஏற்பட்ட விளைவுகள் அப்படிங்கிறத சொல்லலாம். இதெல்லாம் இலங்கை போயிடுது, பாண்டிய நாட்டு பகுதி இவங்க கிட்ட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது அதுவும் போயிடுது. சோழர்கள் பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரத்தை தெலுங்கு சோழர்களிடத்தில் கொடுக்க வேண்டியதாக போயிடுது. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா 1279 பாண்டியரசன் முதலாம் மாரவர்ம குலசேகர பாண்டியன் 3ஆம் ராஜேந்திர சோழனை தோற்கடிக்கிறாரு. அதன் பின்னாடி தான் நமக்கு பாண்டியர் ஆட்சி தமிழகத்தில் நிலைநிறுத்தப்படுது. இதான் 851 விஜயாலய சோழனால் ஸ்டார்ட் பண்ணப்பட்டு 1279 அப்படிங்கும்போது பாண்டியரசர் உள்ளே வந்துடுறாங்க. 3ஆம் ராஜேந்திர சோழன் அப்போ இருக்கார். அவரோட நமக்கு சோழ வம்சம் முடிஞ்சு பாண்டிய வம்சம் ஸ்டார்ட் பண்ணுது. 1279 ஸ்டார்ட் பண்ணுது. யார் அப்படின்னா முதலாம் மாரவர்ம குலசேகர பாண்டியன். அதுக்கப்புறமா நமக்கு தமிழகத்தில் பாண்டியர்களோட ஆட்சி தான். இதன் மூலம் நமக்கு சோழ வம்சத்தோட ஆட்சி முடிவடைஞ்சிருது. அதனால் நமக்கு நிர்வாக முறை அப்படிங்கிறது இந்த பாக்ஸில் உறவுகள் கொடுத்துருப்பாங்க. முதலாம் குலோத்துங்கனுக்கும் சோழர்களுக்கும் என்ன உறவுன்னு கொடுத்துருப்பாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா முதலாம் ராஜராஜன் இருக்கார் இல்லையா, அவரோட ஆட்சி காலத்தில் சோழர்களுக்கும் கீழை சாளுக்கியர்களுக்கும் திருமண உறவு தொடங்குது. ராஜராஜனோட மகள் குந்தவையை தான் பார்த்தீங்க அப்படின்னா சாளுக்கிய இளவரசர் விமலாதித்தனை கொடுக்குறாரு. ராஜராஜ சோழன் அவரோட மகள் குந்தவையை சாளுக்கிய இளவரசர், கீழை சாளுக்கிய இளவரசர் இருக்கார் இல்லையா, அவரோட பேர் விமலாதித்தன். ஸோ அந்த விமலாதித்தனுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கறதுனால இந்த உறவு திருமண உறவு உள்ளே வருது சோழர்களுக்குள்ள. இது இவர்களுக்கு பிறந்த ராஜராஜனோட மகள் குந்தவைக்கு பிறந்த மகன் தான் பார்த்தீங்க அப்படின்னா ராஜராஜ நரேந்திரன்னு சொல்லலாம். இவர்களுக்கு பிறந்த மகன் தான் ராஜராஜ நரேந்திரன், முதலாம் ராஜராஜ நரேந்திரன். ஸோ இந்த ராஜராஜ நரேந்திரன் முதலாம் ராஜேந்திரனோட மகள் அங்கம்மாதேவியை மணக்கிறாரு. அதாவது மகள் ராஜராஜ சோழனோட மகள் குந்தவை, மகன் முதலாம் ராஜேந்திரன் இல்லையா, மகளோட பையனை தாய்மாமனோட, அதாவது தாய்மாமன் பொண்ணுன்னே சொல்லலாம், தாய்மாமன் பொண்ணாக இருக்கக்கூடிய அங்கம்மாதேவியை மணக்கிறாரு.
இவர்கள் மகன் தான் பின்னராட சோழர் அரியணைகள் உட்கார முதலாம் குலோத்துங்கன் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ முதலாம் குலோத்துங்கன் எப்படி இந்த சாளுக்கிய அரசராக இருந்து எப்படி உள்ளே வராரு அப்படிங்கிற ஒரு உறவு அப்படிங்கிறது தாய்மாமன் பொண்ணையே கல்யாணம் பண்ணதுனால வந்தது தான். அடுத்ததான் நிர்வாக முறை. சோழர்களோட நிர்வாக முறைங்கும் போது சோழ மத்திய அரசு வந்து நேரடியாக அரசரோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். அரசரோட ஆணைகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பனை ஓலைகள் இருக்கு இல்லையா, அதில் எழுதப்படும் அல்லது கோவில் சுவர்களில் பொறிக்கப்பட்டிருக்கும். அவரோட ஆணைகள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா இதன் மூலயமா தெரிஞ்சுக்க முடியும். அரசுரிமை அப்படிங்கிறது பரம்பரை வழியில் நிலைநிறுத்தப்பட்டிருந்தது. அதாவது தந்தையார்னா தந்தையாருக்கு அப்புறம் மகன், மகனுக்கு அப்புறமா அவருடைய மகன், அந்த மாதிரி இருந்தது. அதன் அடிப்படையில் பரம்பரை வழியில் அப்படிங்கிறது அரசுரிமை இருந்ததுனால அதன் அடிப்படையில் அரசர் வந்து தனது மூத்த மகனை தான் வாரிசாக தேர்வு செய்வார். அப்படி பார்க்கும்போது மூத்த மகனை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா யுவராஜான்னு சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு ஒரு புக் பேக் கொஸ்டின். அரசரோட மூத்த மகன் எப்படி சொல்லப்படுறாரு அப்படின்னு. மூத்த மகனை நம்ம என்னென்னு சொல்லுவோம், யுவராஜான்னு சொல்லுவோம். அந்த யுவராஜா அவர் இருக்கார் இல்லையா, சோழ அரசர்கள் இருக்காங்க இல்லையா, யுவராஜாக்களை நிர்வாகத்தில் பயிற்சி பெறுறதுக்காக மண்டல ஆளுநர்களாக நியமிக்கிறாங்க. எடுத்தோன்னே அரச அரியணை கொடுக்க முடியாது இல்லையா, அந்த யுவராஜாக்களும் முதல்ல என்ன கொடுக்குறாங்க, மண்டல ஆளுநர்களாக நியமிக்கிறாங்க. எதுக்காக, நிர்வாகத்தில் பயிற்சி பெறுறதுக்காக. இதுவுமே நமக்கு புக் பேக் கொஸ்டின். கூற்று காரணம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. சோழர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நன்கு கட்டமைக்கப்பட்ட நிர்வாக முறையை தான் ஃபாலோ பண்ணாங்க. அதில் சோழ பேரரசு அந்த நிர்வாக வசதிக்காக மண்டலங்களாக பிரிப்பாங்க. சோழ பேரரசு நிர்வாக வசதிக்காக மண்டலங்களாக பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு மண்டலமும் பல நாடுகள், அதாவது மாவட்டம் போன்ற பிரிவுன்னு சொல்லலாம், பல நாடுகளில் இருக்கும். மண்டலங்கள் எல்லாமே பல நாடுகளாக இருக்கும். அந்த ஒவ்வொரு நாட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பல கூற்றங்கள் இருக்கும். கூற்றங்கள்னால் கிராமங்களோட தொகுப்புன்னு சொல்லலாம். கிராமம் தான் நிர்வாகத்தோட மிக சிறிய அலகுனே சொல்லலாம். இது ஒரு புக் பேக் கொஸ்டின். சோழ பேரரசில் நிர்வாக அமைப்பின் சிறிய அலகு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது கிராமம் தான். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராமத்தோட தொகுப்பை கூற்றங்கள்னு சொல்லுவோம். நம்ம புக் பேக் கொஸ்டினில் கூற்றங்கள்னு கொடுத்துருக்காங்க. அதனால் கிராமங்களோட தொகுப்பை கூற்றங்கள்னு சொல்லுவோம். கிராமம் தான் நிர்வாக அமைப்போட மிகச்சிறிய அலகுன்னு சொல்லப்படுது. பேரரசு மண்டலங்களாக பிரிக்கப்படுது. மண்டலங்கள் பல நாடுகளாக பிரிக்கப்படுது. பல நாடுகள், அப்புறம் ஒவ்வொரு நாட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பல கூற்றங்கள் இருக்குது. கிராமங்களின் தொகுப்புன்னு சொல்லக்கூடியது. கிராமம் தான் நமக்கு நிர்வாகத்தோட மிக சிறிய அலகுன்னு சொல்லுவோம். அடுத்ததாக உள்ளாட்சி நிர்வாகம். நிர்வாக முறையில் உள்ளாட்சி நிர்வாகம் எப்படி இருந்தது அப்படின்னா, சோழர்களோட உள்ளாட்சி நிர்வாகம் அப்படிங்கிறது ஊரார், சபையார், நகரத்தார், நாட்டார், இந்த மாதிரி அமைப்புகள் மூலியமாக தான் உள்ளாட்சி நிர்வாகம் இருக்கும். வேளாண்மை விரிவடைஞ்சதுனால கிராமப்புறங்களில் விவசாயிகளோட குடியிருப்புகள்லாம் உருவாக ஆரம்பிக்குது. இந்த மாதிரி விவசாய குடியிருப்புகள்லாம் இறுதியாக பார்க்கும்போது ஊர்கள்னு சொல்லுவோம். ஒரு 4 ஸ்ட்ரீட் இருக்குது, ஒரு 5 ஸ்ட்ரீட் இருக்குது, ஒரு 50 ஃபேமிலி இருக்குது அப்படிங்கும்போது அது என்ன ஆயிரும், அது ஊராயிரும். அந்த சைடில் வேளாண் விரிவடைகிறதுனால விவசாயிகள் குடியிருப்புகள் உருவாகிறதுனால அதெல்லாம் வந்து ஊராக மாறிடுது. விவசாயிகளோட குடியிருப்புகள் அதிகமாகிறதுனால தான் அதை நம்ம ஊர்கள்னு சொல்கிறோம். அப்படி ஊராராக இருக்கக்கூடியவங்க ஒன்று நில உடைமையாளர்களாகவும் ஊரின் சார்பாக பேசக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி சபையோர்னு சொல்லுவோம் இல்லையா, சபையோர் அப்படிங்கிறது யார் அப்படின்னா ஊரார் வந்து நில உடைமையாளர்களாகவும் ஊரின் சார்பாக பேசக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி சபையோர் அப்படிங்கிறவங்க பிராமண கிராமங்களை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. அவங்களோட இது பார்த்தோம் அப்படின்னா பொது நிர்வாகம், நிதி நிர்வாகம், நீதி வழங்குதல், இதெல்லாமே வந்து அவங்களோட வேலைகளாக இருக்கும். அதுவே நகரத்தார் அப்படிங்கிறது வணிகர்களோட குடியிருப்புகளை நிர்வகிக்கக்கூடியவங்க தான் நகரத்தார்னு சொல்லுவோம். ஊராருக்கு ஒரு வேலை, சபையாருக்கு ஒரு வேலை, நகரத்தாருக்கு ஒரு வேலை. ஸோ நமக்கு முதல்ல பார்த்தோம் ஊர், சபை, நகரத்தார், நாட்டார்னு. ஸோ அதன்படி அவங்களோட வேலைகள்லாம் என்ன அப்படின்னு பார்க்குறோம். அதில் நகரத்தாரோட வேலை அப்படின்னா வணிகர்களோட குடியிருப்புகளை நிர்வகிக்கிறது தான். அவங்க வணிகர்கள் மட்டும் அங்கே இருக்க மாட்டாங்க அந்த நகரத்தில். இன்னும் சிறப்பான விஷயம் சொல்லணும் அப்படின்னா அங்கே சிறப்பு தொழிலாளர்கள்லாம் இருப்பாங்க. கட்டுமான கலைஞர்கள் இருப்பாங்க, இரும்பு தொழிலாளர்கள் இருப்பாங்க, தங்க வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, நெசவாளர்கள் இருப்பாங்க, மட்பாண்டக்காரர்கள் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து நகரத்தில் இருக்கக்கூடியவங்க தான். இவங்க எல்லாரையும் வந்து நிர்வகிக்கிற அந்த வேலை தான் நகரத்தார் செய்யக்கூடிய வேலை. நாட்டார் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா
அந்த நாடு தொடர்பான அந்த அங்கே இருக்கக்கூடிய பூசல்கள் சிக்கல்களை தீர்த்து வைக்கிறவங்கள தான் நாட்டார்னு சொல்லுவோம். ஸோ ஊர், சபை, நகரம், நாடு இது எல்லாத்துலேயுமே வந்து உள்ளாட்சி மன்றங்கள் இருந்துச்சு. இந்த மன்றங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு குழுக்கள் இருக்கும். வாரியங்கள்னு சொல்லுவோம். பல்வேறு குழுக்கள் இருக்கும். இந்த குழுக்களோட வேலைகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீர்ப்பாசன மேலாண்மை, சாலை பராமரிக்கிறது, கோவிலை நிர்வாகம் பண்ணுறது, தோட்டத்தை பராமரிக்கிறது, வரி வசூல் பண்ணுறது, மத விழாக்களை நடத்துறது, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 இடங்கள்லையும் ஊர், சபை, நகரம், நாடு இதில் இருக்கக்கூடிய மன்றங்கள், அந்த மன்றங்கள் மூலியமாக இயங்கக்கூடிய குழுக்களோட வேலைகள் இது எல்லாமே. அடுத்ததாக உத்திரமேரூர் கல்வெட்டுகள். ஸோ இதை வந்து நம்ம 11th ரொம்ப பெரிய பாக்ஸ்லேயே பார்த்துருப்போம். உத்திரமேரூர் கல்வெட்டுகள் அப்படிங்கிறது இன்றைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு பிரம்மதேய கிராமம்னு சொல்லுவோம். பிராமணர்களுக்கு கொடையாக கொடுக்கறது தான் பிரம்மதேயம்னு சொல்லுவோம் இல்லையா. இதுவே கோவிலுக்கு கொடுத்தா தேவதானம்னு சொல்லுவோம். அதனால் நமக்கு உத்திரமேரூர் இன்றைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடியது ஒரு பிரம்மதேய கிராமம். இந்த கல்வெட்டுகள் வந்து இங்கே இந்த உத்திரமேரூர் கல்வெட்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா கிராம சபை உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படிங்கிறத விளக்கு சொல்லுது இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு. ஒவ்வொரு குடும்பியிலிருந்தும் வார்டுன்னு சொல்லலாம், நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா கிராம சபை உறுப்பினர்களை எவ்வாறு தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிறது உத்திரமேரூர் கல்வெட்டுகளில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒவ்வொரு குடும்பியிலிருந்தும் வார்டுன்னு சொல்லலாம். வார்டுன்னு சொல்லும்போது ஒவ்வொரு வார்டுலேருந்தும் ஒவ்வொருத்தர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. மொத்தம் எத்தனை வார்டு இருக்கும் அப்படின்னா 30 வார்டு இருக்கும். அதில் போட்டியிடக்கூடிய ஆண்களோட வயது அப்படிங்கிறது 35லேருந்து 70 வரைக்கும் இருக்கணும். அதுபோக அவங்களுக்கு வந்து என்னென்ன நாலேஜ் இருக்கணும் அப்படின்னா வேத மற்றும் சமையல் நூல்களில் அவங்க தேர்ச்சி பெற்றிருக்கணும், நில உரிமையாளராக இருக்கணும், தேர்ந்தெடுக்கப்படும் வேட்பாளர்களுக்கு சொந்த வீடும் இருக்கணும். இதெல்லாமே அவங்களுக்கான தகுதிகள்னு சொல்லப்படுது. எப்படி அந்த தேர்வு முறை இருக்கும், எப்படி வந்து வார்டு மெம்பரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு வார்டுலேருந்தும் தகுதியுடைய வேட்பாளர்களோட பெயர்களை வந்து பனையோலை துண்டுகளில் எழுதி ஒரு மட்பாண்டத்தில் வைப்பாங்க. அந்த தேர்வு முறை அப்படிங்கிறது கிராம உறுப்பினர்கள் அந்த இது தேர்ந்தெடுக்கிறது. ஒவ்வொரு வார்டில் இருந்தும் தகுதியுடைய வேட்பாளர்களோட பெயர்களை வந்து ஒரு பனையோலை சீட்டில் எழுதி அதை ஒரு மட்பாண்டத்தில் போட்டுருவாங்க. மன்றத்தில் மூத்த உறுப்பினராக இருக்கிறவர் ஒரு அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறு குழந்தையை அழைச்சி அந்த மட்பாண்டத்தில் இருக்கிற ஒரு ஓலைத்துண்டை எடுக்க சொல்லி அதில் யார் பேர் வருதோ அவங்க தான் அந்த இன்சார்ஜ் அப்படிங்கிற மாதிரி. இதுதான் தேர்வுக்கான முறை. இந்த முறைப்படி தான் பல குழுக்களோட உறுப்பினர்களும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ உத்திரமேரூர் கல்வெட்டுகள் இப்படி தான் இருக்கும். இந்த கல்வெட்டில் கிராம உறுப்பினர்களை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. கிராம சபை உறுப்பினர்கள் இந்த முறையில் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அடுத்ததாக வருவாய். சோழ அரசோட வருவாய் என்ன அப்படின்னா பொது வருவாய் அப்படிங்கிறது முக்கியமாக வந்து நிலவரி தான். நிலவரியை காணிக்கடன்னு சொல்லுவோம். நிலவரி அப்படிங்கிறது நிலவரி நிர்ணயத்துக்கு சோழர்கள் வந்து விரிவாக நிலத்தை அளவு பண்ணி அந்த நிலத்தை அளவு பண்ணுறதுக்கான பணிகளை மேற்கொள்கிறாங்க. அவங்களுக்கு விவசாயம் தான், நிலவரி தான் பெரிய வருமானமே. அந்த நிலவரியை காணிக்கடன்னு சொல்லுவோம். பட் அந்த நிலத்தை அளக்கிற பணியும் அவங்க செஞ்சாங்க. அதே மாதிரி மகசூல் இருக்கு இல்லையா, கிடைக்கிற அந்த விளைச்சல் இருக்கு இல்லையா, அதில் 3/1 பகுதி வந்து வரியாக வசூலிக்கப்படும். அந்த வரியுமே பார்த்தீங்க அப்படின்னா தானியமாக தான் இருக்கும், பணமாக இருக்காது, தானியமாக தான் இருக்கும். மகசூலில் 3/1 பகுதி வரி, அந்த வரியும் நமக்கு தானியமாக தான் இருக்கும். நிலவரியை தவிர தொழில் வரிகள் மற்றும் வணிகத்தின் மீதான சுங்க வரிகளும் வசூலிக்கப்பட்டுச்சு. இதுதான் நமக்கு சோழ பேரரசுக்கான வருவாயாக இருந்தது. அதே மாதிரி நிலம் சார்ந்த உறவுகளை அடிப்படையாக கொண்ட சமூக அமைப்பு. சோழ அரசர்கள் பார்த்தீங்க அப்படின்னா வரி விலக்கு அளிக்கப்பட்ட நிலங்களை அரசு அதிகாரிகளுக்கும் பிராமணர்களுக்கும் கோவில்களுக்கு கொடுக்கக்கூடியது தேவதானம்னு சொல்லுவோம், தேவதான கிராமங்கள்னு சொல்லுவோம். அதே மாதிரி மத நிறுவனங்களுக்கும் கொடையாக வழங்குறாங்க. இதெல்லாம் இவங்க கொடுக்கறது எல்லாமே வரி விலக்கு அளிக்கப்பட்ட நிலங்கள் இவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி சமண சமய நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்களை பள்ளிச்சந்தம்னு சொல்லுவோம். பிராமணர்களுக்கு கொடுக்கறத பிரம்மதேயம்னு சொல்லுவோம், கோவில்களுக்கு கொடுக்கறத தேவதான கிராமம்னு சொல்லுவோம். அதே மாதிரி சமண சமய நிறுவனங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கறது பள்ளிச்சந்தம்னு சொல்லுவோம்.
வேளாண் வகை நிலங்களோட உடைமையாளர்களை தான் வேளாளர்கள்னு சொல்லுவோம். இது ஒரு புக் பேக் கொஸ்டின். வேளாண் வகையை என்னன்னு சொல்லுவோன்னு கொடுத்துருக்காங்க. பொறுத்துக மாதிரி வேளாளர்னு சொல்லுவோம். வேளாண் வகை நிலங்களின் உடைமையாளர்களை வந்து வேளாளர்கள்னு சொல்லுவோம். அதே மாதிரி உழுகுடி பிரிவு இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா வேளாண் வகை நில உரிமையாளர்களாக இருக்க முடியாது. அந்த வேளாண்களில் அந்த விவசாயத்தை செய்கிறவங்களாக தான் இருக்க முடியும். அந்த நிலத்தில் விவசாயம் பண்ணுறவங்களா மட்டும்தான் இருக்க முடியும் உழுகுடி பிரிவு சேர்ந்தவங்களுக்கு. அதே மாதிரி இவங்க பார்த்தீங்க அப்படின்னா மொத்த விளைச்சலில் வேளாளர்கள் மேல் வாரத்தை, அதாவது பெரும்பகுதியை வந்து வேளாளர்கள் எடுத்துக்குவாங்க. கிடைக்கிற சிறிய பகுதியை வந்து உழுகுடிகள் வேலை செய்கிறாங்க இல்லையா, அந்த நிலத்தில் வேளாண் நிலத்தில் வேலை செய்கிறாங்க இல்லையா, அது அவங்களுக்கு போயிடும், உழுகுடிகளுக்கு போயிடும். உழுகுடிகளுக்கு குறைவு, அந்த நிலத்தோட உரிமையாளராக இருக்கக்கூடிய வேளாளர்களுக்கு அதிகமாக போகும். அதுபோக அடிமை மற்றும் பணிசெய் மக்கள் வந்து சமுதாயத்தோட கீழ்நிலையில் இருக்கிறாங்க. சமூகத்தோட இடைமட்டத்தில் யார் இருக்காங்க அப்படின்னா போர் செய்கிறவங்க இடைமட்டத்தில் இருக்காங்க, வணிகர்கள் இடைமட்டத்தில் இருக்காங்க. சமூகத்தோட கீழ் மட்டத்தில் யார் இருக்காங்கன்னா அடிமை மற்றும் பணிசெய் மக்கள் இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிலம் சார்ந்த உறவுகள் எப்படி எந்தெந்த நிலத்துக்கு யார் என்னென்ன உறவு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நீர்ப்பாசனம் பார்க்குறோம். வேளாண்மைக்கு நீர்ப்பாசனம் ரொம்ப முக்கியம். சோழர்கள் நீர்ப்பாசனத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தவங்க. முதலாம் ராஜேந்திர சோழன் பார்த்தீங்க அப்படின்னா கங்கை கொண்ட சோழபுரத்தில் அவர் நிறுவனது தானே இல்லையா, வட இந்தியாவோட வெற்றியின் காரணமாக வந்தது தான் அது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 16 மைல் நீளத்துக்கு ஏரிக்கரை தடுப்பணை அமைக்கிறாரு நீர்ப்பாசனத்தை டெவலப் பண்ணுறதுக்காக. அதோட காவிரியோட கழிமுக பகுதியில் வடி வாய்க்கால்கள் இதன் மூலிமா வந்து நீர் வந்து திசை மாற்றமும் செய்யப்படுது. அதாவது தேவைப்படும் நீரை கொண்டு வரதை வந்து வாய்க்கால்னு சொல்லுவோம், தேவைக்கு அதிகமான நீரை வெளியேற்றதை வடிகால்னு சொல்லுவோம். இதன் மூலிமா தான் அந்த நீர்ப்பாசனம் நடந்துட்டு இருந்தது. பொதுமக்கள் அனைவருக்கும் சொந்தமான வாய்க்கால் அப்படிங்கிறது ஊர்வாய்க்கால்னு சொல்லுவாங்க. பொதுமக்கள் எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய வாய்க்காலை ஊர்வாய்க்கால்னு சொல்லுவாங்க. நாடு எனும் நிர்வாக பிரிவின் மட்டத்தில் பயன்பட்ட வாய்க்கால்கள் நாடு வாய்க்கால்கள்னு சொல்லுவோம். அந்த நாட்டுக்கு கீழே அந்த நிர்வாகத்துக்கிட்ட இருக்கிற அந்த பயன்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த இதை வந்து வாய்க்கால்கள் வந்து நாடு வாய்க்கால்கள்னு சொல்லப்படுது. பொதுவான மக்கள் அனைவரும் யூஸ் பண்ணுறது ஊர் வாய்க்கால். பட் நாடு எனும் நிர்வாக பிரிவின் அந்த மட்டத்தில் இருக்கிறது நாடு வாய்க்கால்கள்னு சொல்லப்படுது. நீர் விநியோகம் இந்த மாதிரி இருக்கும்போது நீர் விநியோகம் சுற்றுமுறை நடைமுறை பின்பற்றப்பட்டது சோழர்கள் காலத்தில். சுழற்சி முறையில் இந்த வாரம் இவங்களுக்கு அடுத்த வாரம் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சுழற்சி முறையில் வந்து நீர் விநியோகம் இருந்திருக்கு சோழர்கள் காலத்தில். அதே போல் அவங்க காலத்தில் மதம் அப்படின்னா என்ன? சோழர்கள் வந்து சைவத்தின் மீது அதிக பற்று கொண்டிருந்தவங்க. அதாவது சிவபெருமானோட திருவிளையாடல்களை வந்து நாயன்மார்களால் பாடல்களாக இயற்றப்பட்டிருக்கு அந்த டைமில். அவற்றை வந்து யாரை தொகுத்து வழங்குறாங்க? அந்த நாயன்மார்களால் எழுதப்பட்ட பாடல்கள் இருக்கு இல்லையா, சிவபெருமானோட திருவிளையாடல்கள், அது யார் தொகுத்து வழங்குறாங்க அப்படின்னா நம்பியாண்டார் நம்பி அப்படின்னு தொகுக்கிறாரு. அந்த தொகுப்புக்கு திருமுறைகள்னு பேர். கோவில்கள் அப்படிங்கும்போது பிரம்மாண்டமான கோவில்கள் இன்றைக்கி வரைக்கும் நமக்கு அங்கே நிற்கிது அப்படின்னா இவங்களோட சிறப்பு தான் சொல்லலாம். சோழர்கள் காலத்தில் பிரம்மாண்டமான கோவில்கள் எல்லாம் கட்டப்பட்டுச்சு. முக்கிய கோவில்னு நம்ம என்ன சொல்லுவோம்? டக்குன்னு ஞாபகம் வருது தஞ்சாவூரை சொல்லுவோம், கங்கை கொண்ட சோழபுரத்தை சொல்லுவோம், தாராசுரத்தை சொல்லுவோம். இதெல்லாமே வந்து முக்கிய கோவில்கள். இந்த கோவில்களோட சிறப்புன்னு எதை சொல்லலாம் அப்படின்னா கட்டடக்கலை, சிற்பம், செப்பு சிலை, ஓவியம், படிமவியல், இது எல்லாமே அந்த கோவில்களோட கலைகளின் களஞ்சியம்னு சொல்லலாம். அதுபோக நமக்கு சோழர் கால கோவில்கள் வழிபாட்டிற்கு மட்டும் கிடையாது. அங்கே வந்து அந்த கோவிலுக்காக வழங்கப்படுற அந்த நிலமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரும் அளவில் இருக்குது. பெரும் நில சொத்தெல்லாம் இருக்குது அந்த கோவில்களுக்கு தானமாக அரசர்கள் கொடுப்பாங்க இல்லையா. அதில் அந்த நிலை பார்த்தீங்க அப்படின்னா பெரும் நில சொத்து இருக்குது. அதனால் அந்த கோவில் அப்படிங்கிறது வழிபாட்டுக்கு மட்டுமே கிடையாது. அந்த கோவிலில் கிடைக்கிற அந்த நில சொத்தின் மூலயமா கோவில்கள் பார்த்தீங்க என்ன பண்ணுவாங்கன்னா கல்வி, நடனம், இசை, நாடகம் போன்ற பக்தி கலைகளையும் வளர்க்க ஆரம்பித்தாங்க. வந்தமா கும்பிட்டமா போனமான்னு இல்லாமல் அங்கே இருக்கிற அந்த நிலத்தை வச்சு நில சொத்தை வச்சு இந்த மாதிரி விஷயங்களும் பக்தி கலைகளையும் வளர்த்துருக்காங்க. அதில் கோவில் பணியாளர்கள்னு யாரை சொல்லலாம் அப்படின்னா நடனமாதர் இருந்திருக்காங்க, இசைக்கலைஞர்கள் இருந்திருக்காங்க, பாடகர்கள் இருந்திருக்காங்க, இசைக்கருவிகளை மீட்டுவோர் இருந்திருக்காங்க, அர்ச்சகர்கள் இருந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே நமக்கு கோவில் பணியாளர்கள்னு சொல்லலாம். கோவில்கள்னு எடுத்துக்கும் போது இதுதான் அந்த சிறப்பு. கல்வி அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சை பெரிய கோவில், பிரகதீஸ்வரர் கோயில்.
சோழர்கள் காலத்தில் கல்வி பணி அப்படிங்கும்போது அவங்க கோவிலுக்கு மட்டும் இல்லை கல்விக்கும் பெரும் ஆதரவு கொடுத்தவங்க தான். அதில் முதலாம் ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் ராஜராஜ சோழனோட மகன் இல்லையா. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எண்ணாயிரம் விழுப்புரம் மாவட்டத்தில், தற்போது விழுப்புரம் மாவட்டத்தில் எண்ணாயிரம் பகுதியில் வேத கல்லூரியை நிறுவுறாரு. இது ஒரு புக் பேக் கொஸ்டின் நமக்கு. எண்ணாயிரத்தில் யார் வந்து வேத கல்லூரியை நிறுவுறாங்க அப்படிங்கிற மாதிரி முதலாம் ராஜேந்திரன் தான் அந்த வேலையை செய்கிறாரு. ஸோ இவருக்கு அப்புறம் இவரை தொடர்ந்து வர அரசர்களும் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த வேத கல்லூரி அப்படிங்கும்போது 14 ஆசிரியர்கள் இருக்காங்க எண்ணாயிரத்தில். அந்த 14 ஆசிரியர்களுக்கு 340 மாணவர்களும் இருந்திருக்காங்க. பாடங்கள் என்ன அப்படின்னா வேதம், இலக்கணம், உபநிடதங்கள் இதெல்லாமே அங்கே சொல்லப்பட்டிருக்கு அந்த வேத கல்லூரியில். எண்ணாயிரத்தில் இருக்கக்கூடிய வேத கல்லூரியில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆசிரியர்கள், மாணவர்கள் இத்தனை பேர் இருந்திருக்காங்க. இவருக்கு வந்த பின்னாடி வந்த சோழ ஆட்சியாளர்களும் இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா புதுச்சேரியில் இருக்கக்கூடிய திருபுவனத்தை சொல்லலாம் 1048. அதே மாதிரி செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமுக்கோடலை சொல்லலாம் 1067. இவருக்கு அப்புறமா இவங்க அந்த பின்னாடி வந்தவங்களும் இந்த இடங்களில் கல்லூரிகள் நிறுவியிருக்காங்க. இக்கால இலக்கியங்கள் அப்படிங்கும்போது பெரிய புராணத்தையும் கம்பராமாயணத்தையும் சொல்லலாம். இந்த காலத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா உயர்ந்த இலக்கியங்கள்னு சொல்லக்கூடிய பெரிய புராணம், கம்பராமாயணம் இந்த கால பகுதியை சேர்ந்தது தான். அடுத்ததாக வணிகம் அப்படிங்கும்போது சோழர்களின் காலத்தில் வணிகம் அப்படிங்கிறது சிறப்பானதாக தான் இருந்தது. முக்கிய வணிக குழுக்களை தான் 5 வண்ணத்தார்னு சொல்லுவோம், மணிகிராமத்தார்னு சொல்லுவோம். 5 வண்ணத்தார் அப்படின்னா வெளியிலிருந்து வந்து இது பண்ணுறவங்க சொல்லலாம். மணிகிராமத்தார்னால் உள்ளூர் வணிகர்கள் சொல்லப்படலாம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா 5 வண்ணத்தார். ஸோ ஆசிரியர்கள்னு சொல்லிட்டேன். மேற்கு ஆசியர்கள், அரேபியர், யூதர், கிறிஸ்தவர், இஸ்லாமியர் ஆகியோரை உள்ளடக்கிறது தான் வந்து 5 வண்ணத்தார்னு சொல்லுவோம். வெளியில் இருக்கிற ஆட்கள் வந்து வணிகம் செய்கிறது தான் வந்து 5 வண்ணத்தார். உள்நாட்டு வணிகர்கள் இருக்காங்களே நம்ம கிராமத்து மக்கள், மணி கிராமத்தார்னு சொல்லலாம், மணியான மக்கள். ஸோ மணி கிராமத்தார் வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டு வணிகத்தில் ஈடுபடக்கூடியவங்க. 5 வண்ணத்தார் வந்து கடல் கடந்து வணிகத்தில் ஈடுபட்டுட்டு இருந்தவங்க. காலப்போக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரே குழுவாக சேர்ந்துடுச்சு. அந்த ஒரே குழுவாக சேர்ந்ததுக்கப்புறம் அந்த மணி கிராமத்தராகட்டும் 5 வண்ணத்தராகட்டும் காலப்போக்கில் 2 குழுவும் ஒரு குழுவாக சேர்ந்ததுக்கப்புறமா அவங்கள என்ன சொல்லுவோம், ஐநூற்றவர்னு சொல்லுவோம். ஆல்ரெடி 5 வண்ணத்தார் தான். ஸோ இவங்க சேர்ந்தோடனே ஐநூற்றவர் ஆயிட்டாங்க. ஐநூற்றவர், திசை 1500. ஸோ இவங்கெல்லாம் இந்த மாதிரி சொல்லப்படுது. காலப்போக்கில் ஒருங்கிணைஞ்சதுக்கப்புறமா இவங்களோட தலைமை மையம் எங்கேருந்து செயல்படுது அப்படின்னா கர்நாடகத்தோட ஐகோலை சொல்லலாம். ஸோ அதன் வழிகாட்டுதலின்படி தான் இவங்க வந்து செயல்பட்டு இருப்பாங்க. கர்நாடகத்தின் ஐகோலில் இருக்குது தலைமை மையம். இவங்க 500வருக்கும் திசை 1500 ஐநூற்றவரோட அமைப்பு அப்படிங்கிறது தென்கிழக்கு ஆசிய நாடுகளோட கடல் கடந்த வணிகத்தில் ஈடுபட்டு இருந்தது. இறக்குமதி செய்யப்பட்ட பொருள்கள் அங்கேருந்து அப்படின்னா யானை தந்தம், சங்கு, ஒளி புகா கண்ணாடிகள், பவளம், பாக்கு, ஏலம், வர்ணப்பட்டு, பருத்தி துணி இதெல்லாமே வந்து நமக்கு 500வர் அமைப்பால் இறக்குமதி செய்யப்பட்டது. அதே மாதிரி ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் இருக்கணும் இல்லையா. அப்படி பார்த்தா சந்தனம், கருங்காலி கட்டை, மிளகு, சுவையூட்டக்கூடிய பொருள்கள், ஆபரண கற்கள், எண்ணெய், நெல், உப்பு, தானியங்கள் இது எல்லாத்தையுமே வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு சோழர்கள் கால வணிகத்தில். அடுத்ததாக வந்து பிற்கால பாண்டியர்கள். ஸோ சோழர்கள் பார்த்தாச்சு. பிற்கால பாண்டியர்கள் என்ன பண்ணாங்க, இதோட அறிமுகம் அப்படிங்கும்போது கிமு 4வது நூற்றாண்டிலிருந்து குறிப்பிட்ட இடைவெளிகளோட தென்னிந்தியாவில் ஆட்சி செய்த 3 பழமையான வம்சங்களில் ஒன்று தான் பாண்டியர்கள். நம்ம பார்த்தோம் இல்லையா, மறுபடியும் இவங்க எப்போ வந்தாங்க அப்படின்னா 6வது நூற்றாண்டில் வந்தோம், கடுங்கோன் பாண்டியனால் வந்தோம். அங்கே கிமு 4வது நூற்றாண்டிலேருந்து குறிப்பிட்ட இடைவெளிகளோடு ஆட்சி பண்ணியிருந்தாலும் 9வது நூற்றாண்டில் விஜயாலய சோழனால் சோழ பேரரசு வந்ததுன்னு பார்த்தோம். இங்கே வந்து 6வது நூற்றாண்டில் வராங்க, கடுங்கோன் பாண்டியனால் வராங்க. தொடர்ந்து பார்க்கலாம். 3 பழமையான வம்சங்களில் ஒன்று தான் பாண்டியர்கள். தொடக்கத்தில் இவங்களோட துறைமுகமும் தலைநகரம் கொற்கை தான். கொற்கை எதற்கு பெயர் போனது, முத்து குளிக்கிறது. ஸோ கடலில் மூழ்கி முத்து எடுக்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லையா. ஸோ அந்த கொற்கை துறைமுகம் அதுக்கு தான் ஃபேமஸ். அதை தான் வந்து தொடக்கத்தில் துறைமுகமாகவும் தலைநகராகவும் வச்சுருந்தாங்க. பிற்காலத்தில் தலைநகரம் பார்த்திங்க அப்படின்னா மதுரைக்கு போயிடுச்சு. கல்வெட்டுகள் மூலிமா சொல்லப்படுது. கல்வெட்டுகள் அங்கே அவங்க வாழ்ந்ததை வச்சு இவங்க தலைநகரத்தை மதுரைக்கு மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது.
சங்ககால பாண்டியரோட ஆட்சியில் மதுரை அப்படிங்கிறது மாபெரும் பண்பாட்டு மையமாக இருந்துச்சு. சங்க காலத்திலே மதுரை அப்படிங்கிறது மாபெரும் பண்பாட்டு மையமாக இருந்தது. ஸோ மதுரையில் தமிழ் புலவர்களாகட்டும் எழுத்தாளர்களாகட்டும் எல்லாரும் அங்கே தான் கூடி செவ்வியல் இலக்கியங்களுக்கு சிறந்த அவர்களது பங்களிப்பை செஞ்சாங்க. அதனால் நமக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கிபி 6வது நூற்றாண்டில் களப்பிரர்களை வென்று சோழர்கள் முத்தரையர்களை வென்று வந்தாங்க. பாண்டியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா களப்பிரர்களை வென்று மீண்டும் ஆட்சிக்கு வராங்க 6வது நூற்றாண்டில். கடுங்கோன் பாண்டியன் தான் அந்த வேலையை செஞ்சது. 9வது நூற்றாண்டிலிருந்து 13வது நூற்றாண்டு வரைக்கும் பிற்கால சோழர்களின் எழுச்சியின் காரணமாக பாண்டியர்கள் வந்து பலவீனமாக இருந்தாங்க. 9லிருந்து 920. ஸோ இதை தான் அவங்க இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இவங்க இருந்ததுனால பாண்டியர்கள் வந்து எழுச்சி பெறாமல் இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் வந்து 2ஆம் ராஜசிம்மன் வந்து ஓடி போயிட்டார். 920 அப்படிங்கும்போது நாட்டை விட்டு ஓடி போயிட்டார். இதெல்லாம் நம்ம 11th படிக்கும்போது ரொம்ப விரிவாக பார்த்தோம். ஸோ இவங்க பிற்கால சோழர்களோட எழுச்சியின் காரணமாக பாண்டியர்கள் வந்து இந்த காலகட்டத்தில் 9லிருந்து 13வது நூற்றாண்டு காலகட்டத்தில் பலவீனமாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா சோழர் வீழ்ச்சிக்கு பின்னாடி தான் பிற்கால பாண்டியர்கள் மீண்டும் அதிகாரத்தை நிறுவுறாங்க. வாழ்க்கை ஒரு வட்டண்டா அப்படின்னு தளபதி சொன்ன மாதிரி இருக்குங்க. 16வது நூற்றாண்டு சோழ வீழ்ச்சிக்கு பின்னாடி பிற்கால பாண்டியர்கள் மீண்டும் அவங்களோட அதிகாரத்தை செலுத்துகிறாங்க. அப்படி அதிகாரத்தை செலுத்தும் போது ஸ்டார்ட் பண்ணப்பட்டது வந்து 16வது நூற்றாண்டு வரைக்குமே நீடிக்குது. அதாவது 1618 தென்காசி பாண்டியர்கள் வரகுணராம பாண்டியன்னு சொல்லுவோம், அவர் வரைக்குமே ஆட்சி இருக்குது. ஆனால் 1310 அப்படிங்கும்போது வந்து அதுக்கப்புறமா பல அரசுகளாக பிரிஞ்சிருச்சு. பாண்டிய அரசு ஒரு அரசின் கீழே இல்லை. மாளிகவர் வந்து எல்லாத்தையும் சூறையாடிட்டு போனதுக்கப்புறம் பாண்டிய அரசு மீண்டெழுதல் பார்த்தீங்க அப்படின்னா 600லேருந்து 920 வரைக்கும் சங்க காலத்துக்கு அப்புறமா. 6வது நூற்றாண்டோட இறுதியில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு புக் பேக் கொஸ்டின். களப்பிரர்களிடமிருந்து பாண்டிய பகுதியை மீட்ட மன்னன் யார் அப்படின்னு. ஸோ கடுங்கோன் பாண்டியன் தான். அவர் 6வது நூற்றாண்டில் இறுதியில் கடுங்கோன் பாண்டிய அரசன் வந்து களப்பிரர்களிடத்துலேருந்து பாண்டிய பகுதியை மீட்டெடுக்கிறாரு. அவரை தொடர்ந்து 2 பாண்டிய அரசர்கள் வந்து பதவிக்கு வராங்க. கடுங்கோன் பாண்டியனுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா 2 பேர் வருவாங்க. இங்கே குறிப்பிடல, நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம். செலியன் சேந்தன்னு சொல்லி ஒருத்தர் பார்த்துருப்போம். அரிகேசரி மாரவர்மன் பார்த்துருப்போம். இதெல்லாம் வந்து நமக்கு 11வதுல விரிவாக பார்த்துருப்போம். அது அரிகேசரி மாரவர்மன் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருப்போம். செலியன் சேந்தன் அப்படிங்கிறவர் ஒரு வானவன் பட்டம் வென்றவர். சேர அரசை தோற்கடிச்சதுனால வானவன் பட்டம் கிடச்சிருக்குன்னு பார்த்துருப்போம். அது ஒன்லைனர் தான். இவருக்கு அடுத்தது தொடர்ந்து 2 பாண்டிய அரசர்கள் வராங்க இல்லையா, அதில் வலிமை மிக்க முதல் பாண்டியர் அரிகேசரி மாரவர்மன்னு சொல்லலாம். அரிகேசரி மாரவர்மன் வந்து கிபி 642 அரியணை ஏறுறாரு. 624 to 74 நினைக்கிறேன் அவரோட ஆட்சி காலம். 624 to 674. அதில் 42 அரியணை ஏறுறாரு. 24 திருப்பி போட்டால் 42. ஸோ 42 அவர் அரியணை ஏறுறாரு. வலிமை மிக்க முதல் பாண்டியர் அரிகேசரி மாரவர்மன். அரிகேசரியோட சமகால அரசர்கள் யார்? அந்த டைமில் அவர் ஆட்சியில் இருக்கும்போது சமகால அரசர்கள் அப்படிங்கிறவங்க பல்லவ அரசர்கள் சொல்லலாம். அந்த டைமில் பல்லவ அரசர் யார் அப்படின்னா 1ஆம் மகேந்திரவர்மன் மற்றும் 1ஆம் நரசிம்மவர்மன். இவங்க 2 பேருமே வந்து அரிகேசரி காலத்தில் இருந்த சமகால பல்லவ அரசர்கள். மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன் எல்லாருமே ஃபஸ்ட்டு தான். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அவரது கல்வெட்டுகள் மற்றும் செப்பு பட்டயங்கள், அரிகேசரி காலத்தோட கல்வெட்டுகளும் செப்பு பட்டயங்களும் சேரர், சோழர், பல்லவர், சிங்களர் ஆகியோருக்கு எதிரான வெற்றியை பற்றி பாடுது. இவர் வந்து அவங்களுக்கு எதிராக என்னென்ன போரில் வெற்றி அடைஞ்சார் அப்படிங்கிறது அவரது கால கல்வெட்டுகள் சிறப்பாக சொல்லுது. கல்வெட்டுகள், செப்பு பட்டயங்கள் சிறப்பு அவரோட சிறப்பாக சொல்லுது. அதுபோலவே இவர் பார்த்தீங்க இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இவர் செஞ்ச ஒரு வேலை. ஸோ அரிகேசரி மாரவர்மன் பார்த்திங்கன்னா சமணர்களை துன்புறுத்தின அந்த கழுவேத்துறதுன்னு சொல்லுவோம். சமணர்களை கழுவேத்தின அரசர்னு சொல்லுவோம். இவர் தான் கூன் பாண்டியன்னு சொல்லி அடையாளப்படுத்தப்படுறாங்க. அரிகேசரி மாரவர்மன் சமணர்களை துன்புறுத்திய கூன் பாண்டியன் என அடையாளப்படுத்தப்படுகிறார். ஆக்சுவலி இவர் சமணர்கள் தான். இவரே ஒரு சமணர் தான். மதம் மாறி இருப்பார். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சமணர்களை இவர் கொடுமைப்படுத்தியிருப்பார், கழுவேத்திருப்பார்.
ஸோ இதை பற்றி நமக்கு இந்த பாக்ஸ்குள்ளே கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க, ஏன் இப்படி என்னென்னு. அரிகேசரிவர்மன் பார்த்திங்கன்னா சைவ துறவியாக இருக்கக்கூடிய திருஞான சம்பந்தர் இருக்கார்ல, அவரை வந்து அரிகேசரியை சமணத்திலேருந்து சைவத்துக்கு மாற்றிடுறாரு. சங்கீதா சைவம் அப்படிங்கிற மாதிரி இவர் பார்த்திங்க அப்படின்னா சமணத்திலேருந்து சைவத்துக்கு மாறிடுறாரு. மதம் மாறினதுக்கு பின்னாடி அரிகேசரி என்ன பண்ணுறாரு, சமணர்களை கழுவேற்றியதாக கூறப்படுகிறது. ஸோ சமணர்களை கழுவேற்றியது கூன்பாண்டியன் தான், அது இவர் தான். சைவத்துக்கு மாறிய பின்னர் அரிகேசரியோட சமண எதிர்ப்பு எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறது அந்த கழுவேற்றத்தின் மூலிமா தெரிஞ்சுக்க முடியுது, சந்தேகமே இல்லாமல். அரிகேசரிக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு அப்புறமா இருந்த பாண்டியர்கள்னு யாரை சொல்லலாம் அப்படின்னா ஜடில பராந்தக நெடுஞ்சடையன்னு சொல்லலாம். அவரோட இன்னொரு பேர் முதலாம் வரகுணன். இவரோட ஆட்சி காலம் அப்படிங்கிறது 756 to 815. அரிகேசரி மன்னருக்கு பின்னாடி இவர் தான் வராரு. முதலாம் வரகுணன் வந்து 765 to 815 வரைக்கும் இருக்கார். ஜடில பராந்தக நெடுஞ்சடையன்னு சொல்லுவோம். நெடுஞ்சடையனோட சிறப்பு தான் வந்து வேள்விக்குடி செப்பேடுகளோட கொடையாளி இவர் தான். வேள்விக்குடியில் நிலத்தை வந்து நன்கொடையாக கொடுக்குறாரு இல்லையா, ஸோ அதை வேள்விக்குடி செப்பேடு அப்படிங்கிறது இவரோட சிறப்பு தான், நெடுஞ்சடையனோட சிறப்பு தான். அது ஒரு நமக்கு புக் பேக் கொஸ்டின். வேள்விக்குடி கொடையாளி யார் அப்படிங்கிற மாதிரி நெடுஞ்சடையன் தான். முழு பேர் என்ன, ஜடில பராந்தக நெடுஞ்சடையன்னு சொல்லுவோம். நமக்கு 765க்கு முன்னாடி 2 அரசர்கள் இருந்தாங்க. அதாவது அரிகேசரிக்கு பின்னாடி 2 அரசர்கள் இருந்தாங்க. நம்ம 11th பார்த்தோம். கோச்சடையான் ரணதீரன் ரஜினிகாந்த் ஒருத்தர், மாரவர்மன் ராஜசிம்மன் ஒருத்தர். இவருக்கு அப்புறம் தான் நமக்கு 3ஆவதாக பார்த்திங்கன்னா தான் நெடுஞ்சடையன் வந்திருப்பார். இவரோட சிறப்பு அப்படிங்கிறது வேள்விக்குடி செப்பேடுகளோட கொடையாளின்னு சொல்லுவோம். இவரோட ஆட்சி காலத்தில் நெடுஞ்சடையனோட ஆட்சி கால பாண்டிய அரசு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு விரிவுபட்டதுன்னா தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், கோயம்புத்தூர் இந்த பகுதிகளெல்லாம் உள்ளடக்கியதாக விரிவுபடுத்தப்பட்டது நெடுஞ்சடையனோட அரசில். அவருக்கு பின்னாடி நெடுஞ்சடையனுக்கு பின்னாடி யார் வந்தாங்க அப்படின்னா ஸ்ரீவல்லபா வந்தார், 2ஆம் வரகுணன் வந்தார். இவங்க வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்றாங்க. இவங்க வந்து பல்லவர்களிடத்துல தோற்கடிச்சிட்டாங்க. பல்லவர்களை வந்து அவர்கள் தோற்கடிச்சிட்டாங்க. பல்லவர்களால் இந்த ஸ்ரீமார வல்லபனாகட்டும் 2ஆம் வரகுணராகட்டும் பல்லவர்களால் தோற்கடிக்கப்பட்டாங்க. நெடுஞ்சடையனுக்கு பின்னாடி சிறப்பாக யாரும் இல்லை, இவங்க 2 பேருமே தோற்று போயிட்டாங்க பல்லவர்கள்கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு முதலாம் பராந்தகன் கீழே எழுச்சி பெற்ற சோழ வம்சத்தை பாண்டியர்கள் எதிர்கொள்ள முடியாததுனால தான் பாண்டியர்கள் வந்து ஓடி போயிட்டாங்க, நாட்டை விட்டே ஓடி போயிட்டாங்க. அந்த ராஜா யார், 2ஆம் ராஜசிம்மன். 920 அவர் வந்து நாட்டை விட்டே வெளியே போயிட்டார். இவ்வாறு கடுங்கோனாலால் மீள் எழுச்சி பெற்ற பாண்டியரோட ஆட்சி 2ஆம் நரசிம்மனால் முடிவு பெற்றது. 565 கடுங்கோன் பாண்டியன் வந்து கலப்பினர்களை வந்து தோற்கடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அங்கே தோற்கடித்து கொண்டு வந்த ஆட்சியை சோழர்களிடத்தில் விட்டுட்டு 2ஆம் ராஜசிம்மன் ஓடி போயிடுறாரு 920. ஸோ இது இடைக்கால பாண்டியர்களோட ஆட்சி முடிவுக்கு வந்துடுது. 2ஆம் ராஜசிம்மன் யார்கிட்ட தோல்வி அடைகிறாரு, முதலாம் பராந்தகன் கிட்ட தோல்வி அடைஞ்சிடுறாரு. இதுக்கப்புறமா ஒரு 100 வருஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா மீண்டுமா பிற்கால பாண்டியர்களோட எழுச்சி வருது. 1190 920 போனவங்க மறுபடியும் எப்போ வராங்க, 1190 வராங்க. 1190 310 வரைக்கும், அதாவது மாலிகபூர் வந்து படையெடுக்கிற வரைக்குமே இவங்க பிற்கால பாண்டியர்களாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பாண்டிய அரசு வந்து அங்கங்கே குறுகிய ஆட்சியாக போயிடுது. ஆதி ராஜேந்திரனோட மறைவுக்கு பின்னாடி சோழ மண்டலாதிபதிகளோட ஆட்சி பலவீனமாகிறது. நம்ம அங்கே மேலேயே பார்த்துட்டோம், ஆதி ராஜேந்திரனோட விஜயாலய சோழன் ஸ்டார்ட் பண்ணால் அரசு முடிவுக்கு வந்துடுச்சு அப்படின்னு. ஸோ அதில் இங்கே கண்டினியூ பண்ணுறாங்க. ஆதி ராஜேந்திரனுக்கு மறைவுக்கு பின்னாடி சோழ மண்டலாதிபதிகளோட ஆட்சி வந்து பலவீனமாயிருதா. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் பாண்டியர்கள் மட்டும் எழுச்சி பெற்ற தமிழ் அரச வம்சமாக விளங்கினார்கள். தலைநகரம் அப்படிங்கும்போது மதுரை தான். முக்கிய துறைமுகம், அந்த துறைமுகம் அப்படிங்கிறது காயல் தான். பாண்டியர்களுக்கு தலைநகரம் மதுரையாகவும் முக்கிய துறைமுகம் காயலாகவும் இருக்குது. புகழ்பெற்ற பயணி அந்த டைமில் யார் அப்படின்னா மார்க்கோ போலோ தான். பதிமூணாவது நூற்றாண்டில், அதாவது ஒரு 1279 அப்படிங்கும்போது
ஆதிராஜேந்திரன் மறைவுக்கு அப்புறமா பாண்டியர்கள் மீண்டும் எழுச்சி பெறுறாங்க இல்லையா. ஸோ அந்த எழுச்சி அப்படிங்கிறது அந்த டைமில் அவங்க மட்டும்தான், பாண்டியர்கள் மட்டும்தான் தமிழ் அரச வம்சமாக இருந்தாங்க. அப்போது அவங்களோட தலைநகரம் எதுவாக இருந்துச்சு? மதுரையாக இருந்துச்சு. முக்கிய துறைமுகம் காயலாக இருந்தது. அந்த டைமில் முக்கிய புகழ்பெற்ற பயணின்னு யாரை சொல்லலாம்னா மார்க்கோ போலோவை சொல்லலாம். அது ஒரு புக் பேக் கொஸ்டின். அந்த டைமில் வந்த மார்க்கோ போலோ யார் காலகட்டத்தில், 13வது நூற்றாண்டில் வந்த மார்க்கோ போலோ யாரோட காலகட்டத்தில் வந்தாங்கன்னு கேட்கப்பட்டிருக்கு. பாண்டியர்களோட காலகட்டத்தில் தான் அவர் வந்தார். ஸோ 2 டைம் வந்திருக்காரு. 1288, 1293 வந்திருக்காரு. காயலுக்கு, துறைமுகம் காயலுக்கு வந்திருக்காரு. ஸோ அந்த டைமில் அவர் காயல் பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, துறைமுகத்துக்கு வந்தவர், அரேபிய மற்றும் சீன கப்பல்களால் அந்த காயல் துறைமுகம் வந்து நிரம்பி வழியுது, விறுவிறுப்பான வணிகம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு மார்க்கோ போலோ. அதில் நோட் பண்ணி, அதாவது ஒரு பாக்ஸில் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. பாண்டிய அரசு தான் உலகிலேயே மிக அற்புதமான செல்வ செழிப்பு மிகுந்த பகுதி அப்படிங்கிறது மார்க்கோ போலோவோட புகழாரம். பாண்டியரோட நாடும் இலங்கையும் சேர்ந்து தான் உலகில் காணப்படக்கூடிய பெரும்பாலான மாணிக்க கற்கள் மற்றும் முத்துக்களை உற்பத்தி செஞ்சுருக்காங்க. அவரோட அவர் வந்து அந்த அவரோட பயண குறிப்புகளில் இன்னொன்று சொல்லியிருக்காரு. சதி நிகழ்வுகள், உடன்கட்டை ஏறுது இல்லையா, அதுவும் மற்றும் அரசர்களோட பலதார மனங்கள் பற்றியும் பதிவு செஞ்சுருக்காங்க. ஒருத்தர் கல்யாணம் பண்ணாவே உடன்கட்டை ஏறணும், பலதாரம்னா என்ன நடக்கும்? சரி, அடுத்ததாக சடையவர்மன் சுந்தரபாண்டியனை பற்றி பார்க்க போகிறோம். 2ஆம் பாண்டிய பேரரசோட புகழ்பெற்ற அரசர்னா சடையவர்மன் சுந்தரபாண்டியன் தான். ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன்னு சொல்லலாம். இவரோட காலகட்டம் 1251லேருந்து 268 வரைக்கும். ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுட்டு இருந்தவர் இவர் தான், சடையவர்மன் தான். சடையவர்மன் சுந்தரபாண்டியனோட ஆட்சி அப்படிங்கிறது ஆந்திரமான நெல்லூர் வரைக்கும் இருந்தது. அவர் வந்து ஹொய்சாளர்களை கட்டுக்குள்ளே வச்சுருந்தார். மலைநாட்டு தலைவன்னு சொல்லக்கூடிய சேர அரசரும் பார்த்தீங்க அப்படின்னா சுந்தரபாண்டியனோட மேலாதிக்கத்தை ஏற்றுக்கிட்டு கப்பம் கட்டுறதுக்கு சம்மதம் கொடுத்துருக்காரு. அதுபோக சோழர் வீழ்ச்சியால் ஊக்கம் பெற்ற மாலவ அரசர் வீர சோமேஸ்வரர் வந்து சுந்தரபாண்டியனை போருக்கு அழைக்கிறாரு. சும்மா இருக்கலாம் இல்லையா, அங்கே சோழர் தான் தோல்வி ஏற்றுட்டாங்களே, இவங்க அவங்க வேலையை பண்ணியிருக்கலாம் இல்லையா. சும்மா இல்லாமல் சுந்தரபாண்டியனை போருக்கு அழைச்சி கண்ணூர் போரில் மாலவரசராக இருந்த வீர சோமேஸ்வரர் வந்து தோற்று போயிடுறாரு. சுந்தரபாண்டியன் வந்து தோக்கடிச்சிடறாரு கண்ணூர் போரில். நம்ம சொல்லுவோம்ல, உனக்கு வாயில் தாண்டா சனி அப்படிங்கிற மாதிரி, சும்மா இல்லாமல் சோழரோட வீழ்ச்சியால் ஊக்கம் பெற்றிருந்தாங்க மாலவரசரை. அவர் கம்முன்னு இல்லாமல் சுந்தரபாண்டியனுக்கு வாடாடே நீ வாடா அப்படின்னு சொன்னதுனால கண்ணூரில் போர் நடந்து சுந்தரபாண்டியன்கிட்ட வீர சோமேஸ்வரன் தோற்று போயிட்டார். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சுந்தரபாண்டியன் வட தமிழகத்தில் கடலூர், காஞ்சிபுரம் பகுதிகளோட குறுநில தலைவர்களையும் அடக்கி ஆள்றாரு. இது வட தமிழகத்தில். அதே மேற்கு தமிழகத்துலன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆற்காடு, சேலம் இந்த பகுதிகளோட குறுநில தலைவர்கள் மீதும் தன்னோட அதிகாரத்தை செலுத்துறாரு. சுந்தரபாண்டியனோட காலத்தில் 2 கூட்டு அரசர்கள் இருந்தாங்க. பாண்டிய அரசரோட நாணயம். சுந்தரபாண்டியனோட காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விக்ரமபாண்டியன், வீரபாண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கூட்டு அரசர்கள் இருக்காங்க. சுந்தரபாண்டியனுக்கு பின்னாடி யார் வராங்க அப்படின்னா மாரவர்ம குலசேகரன் வராரு. அவர் ஒரு 40 வருஷம் வெற்றிகரமாக ஆட்சி பண்ணுறாரு. மாரவர்மன் குலசேகரனுக்கு ஒரு 2 பசங்க, பட்டத்து இளவரசிக்கு 1, இன்னொருத்தருக்கு 1 பிறக்குது. ஸோ அதை பற்றி நமக்கு இங்கே கொடுக்கல, ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயந்தான். மாரவர்ம குலசேகரோட மகன்கள் பார்த்தீங்க அப்படின்னா வீரபாண்டியன் மற்றும் சுந்தரபாண்டியன். அரசர் வந்து வீரபாண்டியனை தான் கூட்டு அரசராக நியமிக்கிறாரு. அதனால் சுந்தரபாண்டியனுக்கு வந்து கோபம் வந்துடுது. தந்தையே போட்டு தள்ளிடுறாரு, குலசேகரனை போட்டு தள்ளிடுறாரு. நான் இருக்கும்போது நீ எப்படி வந்து வீரபாண்டியனுக்கு அரச பதவியை கொடுக்கலான்னு சொல்லிட்டு வீரபாண்டியனுக்கு கொடுத்ததுக்காக குலசேகரன் தந்தை குலசேகரனை சுந்தரபாண்டியன் வந்து கொண்டுடுறாரு. இதனால் நமக்கு உள்நாட்டு கழகம் நடக்குது. உள்நாட்டு கழகத்தில் வீரபாண்டியன் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிச்சிடுறாரு. இவருக்கு சும்மா இல்லாமல் கம்முன்னு இல்லாமல் டெல்லி சுல்தான்கிட்ட போய் என் தம்பி ஆட்சியை பிடிச்சிட்டான் பாரு அப்படின்னு சொல்ல போக தான் அலாவுதீன் கில்ஜிக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாரு. அங்கே அடைக்கலத்துக்கு போகிறாரு. அங்கே அலாவுதீன் கில்ஜி கேட்டுட்டு ஸோ மாலிக் கபூர் ஓப்பா நீ போப்பா அந்த பக்கம் போயிட்டு என்னென்னு பார்த்துட்டோன்னு சொல்கிறாரு. அதனால தான் மாலிக் கபூர் வராரு. மாலிக் கபூரோட படையெடுப்புக்கு பின்னாடி பாண்டிய நாடு அப்படிங்கிறது பல அரசர்களால் பிரிக்கப்பட்டுருது. அதுக்கப்புறம் தான் 1310க்கு அப்புறம் தான் மதுரையில் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி சுல்தான் கீழே கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீம் அரசு அப்படிங்கிறது அங்கே தான் உருவாகுது.
இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு கால வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எந்த விஷயம் முன்னாடி எது அடுத்தடுத்து நடக்குது அப்படிங்கிறத ஒரு கால வரிசைப்படுத்த சொல்லி கொடுத்துருப்பாங்க. நமக்கு முதல்ல நடக்கிறது என்ன அப்படின்னா, கூட்டு அரசர்கள் இருக்காங்க. 2 பேர் வந்து சுந்தரபாண்டியன் ஆட்சியின் கீழே கூட்டு அரசர்கள் இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து தன்னோட மகனுக்கு வந்து வீரபாண்டியனுக்கு வந்து அரச பதவி கொடுக்குறாரு. அடுத்ததாக உள்நாட்டு கலகம் நடக்குது. அடுத்ததாக வந்து சுந்தரபாண்டியன் வந்து அலாவுதீன் கில்ஜிக்கிட்ட போகிறாரு. அலாவுதீன் கில்ஜி மாலிக் கபூர் அனுப்புகிறாரு. மாலிக் கபூர் வெற்றி பெற்றதுனால மதுரையில் டில்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீம் அரசு உருவாகுது. ஸோ இதுதான் நமக்கு அந்த கால வரிசைப்படுத்துறது. இதுவுமே ஒன்று இருக்குது. மதுரையில் டெல்லி சுல்தானுக்களுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீம் அரசு உருவாக்கப்பட்டது. சரியா தவறா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி. அடுத்ததாக பாண்டியர்களோட ஆட்சி அமைப்பும் சமூகமும். அதில் அரசு அப்படிங்கும்போது பாண்டியத்தோட தலைநகரம் தான் மதுரை. பொதுமக்கள் மதுரையை என்னென்னு சொல்லுவாங்க? கூடல்னு சொல்லுவாங்க. பாண்டிய மன்னர்களை கூடல் கோன்னு சொல்லுவாங்க. கூடல் நகர் காவலன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து பாண்டிய மன்னர்கள். இது ஒரு புக் பேக் கொஸ்டின். கூடல் கோன்னு கூடல் நகர் காவலன் எந்த மன்னர்கள் சொல்கிறாங்க, எந்த மன்னர்களை சொல்கிறாங்க அப்படின்னா பாண்டிய மன்னர்கள் தான் கூடல் நகர் காவலன். ஸோ கூடல்னாவே நமக்கு மதுரை தான், மதுரைனாவே பாண்டியர்கள் தான். அதனால் அந்த பேர் யாருக்கு பொருத்தப்படும்? நமக்கு பாண்டியர்களுக்கு தான். பாண்டியர்களோட இராணுவ வலிமைக்கு காரணம் அப்படிங்கிறது குதிரைப்படை தான். பாண்டியரோட இராணுவ வலிமைக்கு காரணம் குதிரைப்படை தான். ஏன் அப்படின்னா குதிரைகள் வந்து அராபிய வணிகத்தின் மூலமாக இறக்குமதி செய்யப்பட்டுச்சு. அரசர் வந்து மனுசாஸ்திர கோட்பாட்டின்படி ஆட்சி செய்கிறாரு. இந்த மனுசாஸ்திர கோட்பாட்டின்படி ஆட்சி செய்கிறதுனால சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறத நியாயப்படுத்துகிறாங்க. பாண்டிய மன்னர்களும் உள்ளூர் தலைவர்களும் மங்கலம் அல்லது சதுர்வேதி மங்கலம் அப்படிங்கிற பிராமண குடியிருப்புகளை உருவாக்குறாங்க. அந்த பிராமண குடியிருப்பில் நீர்ப்பாசன வசதிகளோடு உருவாக்குறாங்க. அதுதான் முக்கியம். கொடுக்குற தானமாக கொடுக்கறத கூட நீர்ப்பாசன வசதியோடு சேர்த்து கொடுக்குறாங்க. நிலத்தோட உண்மையான உடைமையாளர்களை என்ன சொல்லுவோம் அப்படின்னா பூமி புத்திரன்னு சொல்லுவோம், இல்லைன்னா வேளாளர்னு சொல்லுவோம். நாட்டோட உள்ளூர் மக்களை வந்து நாட்டு மக்கள், அதாவது பரம்பரையாக அந்த ஊர்லேயே இருக்காங்க இல்லையா, அந்த மக்களை வந்து நாட்டு மக்கள், இவங்கெல்லாம் நம்ம நாட்டு மக்கள்னு சொல்லுவோம். எங்கள் ஊருக்காரருங்க அப்படிங்கிற மாதிரி இது நம்ம நாட்டு மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. நாட்டின் உள்ளூர் மக்களை தான் நாட்டு மக்கள்னு சொல்லுவோம். இந்த நாட்டு மக்கள் எல்லாம் ஒன்றிணைஞ்சு ஒரு மன்றம் இருக்கும். அந்த மன்றத்துக்கு பேர் சித்திரமேலி பெரிய நாட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மன்றத்துக்கு பேர், நாட்டோட மக்கள்லாம் சேர்ந்து ஒரு மன்றம் வச்சுருக்காங்க. விஜயின் மக்கள் மன்றம் மாதிரி இது வந்து ஒருங்கிணைந்த, அந்த உள்ளூர் மக்கள் ஒருங்கிணைந்த மன்றம் சித்திரமேலி பெரிய நாட்டார்னு சொல்லப்படுது. அதைய அடுத்ததாக அரசு அதிகாரிகளோட பேரெல்லாம் இருக்கும். அதாவது அதிகாரிகளோட குழு தான் அரசரோட ஆணைகளை நடைமுறைப்படுத்துவாங்க. அதில் பிரதம மந்திரியை உத்தர மந்திரின்னு சொல்லுவோம். முக்கிய அமைச்சர்கள் யாருன்னா மாணிக்க வாசகர், குலச்சிறையார், மாறன்காரி, இவரெல்லாம் வந்து முக்கிய அமைச்சர்களாக இருந்தாங்க. அரசோட செயலகம் அப்படிங்கிறது எழுத்து மண்டபம்னு சொல்லப்படுது. இது ஒரு புக் பேக் கொஸ்டின். அரசோட செயலகம் என்னன்னு சொல்லப்படுது? பாண்டிய அரசர்களோட அரசு செயலகத்தை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு புக் பேக் கொஸ்டினில். எழுத்து மண்டபம்னு சொல்லுவோம். அதே மாதிரி அந்த டைமில் மதிப்பு மிக்க அதிகாரிகள் என்னவா இருந்தாங்க, யாராக இருந்தாங்க அப்படின்னா மாறன் எயினன், சாத்தன் கணபதி, ஏனாதி சாத்தன், திரதிரன், அடுத்ததாக மூர்த்தி எயினன். இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மதிப்பு மிக்க அதிகாரிகளாக இருந்தாங்க பாண்டியர் காலத்தில். அதுபோக படைத்தளபதிகளோட பட்டம் அப்படிங்கிறது பள்ளிவேலன், பராந்தகன் பள்ளிவேலன், மாறன் ஆதித்தன், தென்னவன் தமிழ்வேல், இது எல்லாமே படைத்தளபதிகளோட பட்டங்கள். அடுத்ததாக நிர்வாக பிரிவுகள். பாண்டியரசு கீழே நிர்வாகங்கள் எப்படி இருந்ததுன்னா, இவவுமே பேரரசு, அதாவது சோழ பேரரசு பல மண்டலங்களாக இருந்ததுன்னு பார்த்தோம்னா அதே மாதிரி தான் பாண்டிய நாடும் பல மண்டலங்களை வச்சுருந்தாங்க. அந்த மண்டலங்கள் அப்படிங்கிறது வளநாடுகள்னு சொல்லப்படுது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மண்டலங்களை என்னன்னு சொல்லுவோம்? வளநாடுகள்னு சொல்லுவோம். பாண்டிய அரசர் கீழே பல நாடுகள் தான் பல நாடுகளாக மற்றும் கூற்றங்களாக பிரிக்கப்படுது. நாடுகளை நிர்வகிக்கக்கூடியவர்களை நாட்டார்னு சொல்லுவோம். நாடுகள் மற்றும் கூற்றங்கள் அப்படிங்கிறது மங்கலம், நகரம், ஊர், குடி போன்ற குடியிருப்புகளை கொண்டிருக்கிறது தான் நாடுகள் மற்றும் கூற்றங்கள். இங்கே பல்வேறு, இந்த ஊரில் இருக்காங்க இல்லையா, இந்த நாடுகள் மற்றும் கூற்றங்களில் பல்வேறு சமூக குழுக்களை சேர்ந்த மக்களும் வசிச்சுட்டு இருந்தாங்க. இவங்க தான் இன்னார் தான் இருக்கணும்னு இல்லை, பல்வேறு சமூக குழுக்களை சேர்ந்த மக்களும் இங்கே வசிச்சுட்டு இருந்தாங்க.
அடுத்ததாக இவங்களோட கிராம நிர்வாகம் எப்படி இருந்தது? கிராம நிர்வாகம் அப்படிங்கும்போது கிபி 800ஆம் ஆண்டை சேர்ந்த கல்வெட்டில், அதாவது திருநெல்வேலி மாவட்டம் மானூரில் இருக்கக்கூடியதில் அந்த கல்வெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிராம நிர்வாகம் தொடர்பான செய்திகள் கொண்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு. இவங்களோட கிராம நிர்வாகத்தை சேர்ந்த கல்வெட்டு எப்போ கிடச்சிருக்கு அப்படின்னா கிபி 800ஆம் ஆண்டை சேர்ந்த கல்வெட்டில் இது சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் மானூரில் இருக்குது அது. அடுத்ததாக இவங்க சிவில் மற்றும் இராணுவ அதிகாரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே நபரிடத்துல தான் இருக்கும். நிர்வாக அமைப்பு சோழர்களோட உள்ளாட்சித்துறை மாதிரி தான் இவங்களதும் பாண்டியர்களதும் இருக்கும். சிவில் இராணுவம்லாம் ஒரே ஆள்கிட்ட தான் இருக்கும். நீர்ப்பாசனம் அப்படிங்கும்போது பாண்டிய மன்னர்கள் அதிக எண்ணிக்கையிலான நீர் ஆதாரங்களை உருவாக்குறாங்க. அதாவது குளம் வெட்டுறது, கிணறு வெட்டுறது, ஏரி வெட்டுறது, இந்த மாதிரி நீர் ஆதாரங்கள் வர தண்ணி எப்படியாவது சேமித்து வைக்கணும் இல்லையா? அந்த மாதிரி அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய நீர் ஆதாரங்களை உருவாக்குறாங்க பாண்டிய மன்னர்கள். அதோட வைகை, தாமிரபரணி இந்த ஆறுகளோட இரு கரைகள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா நீர்நிலைகளுக்கு நீர் கொண்டு செல்லும் கால்வாய்கள் வெட்டப்படுது. எங்கேன்னா வைகை, தாமிரபரணி ஆறுகளோட இரு கரைகள்லையுமே. அதே மாதிரி புதிய நீர்ப்பாசன தொழில்நுட்பங்கள் சோழர்கள் மாதிரியே பாண்டியர்களும் அறிமுகம் செய்கிறாங்க. புதிய நீர்ப்பாசன தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துகிறாங்க. வடி, வாய்க்கால்னு பார்த்தோம் இல்லையா? இதே மாதிரி இவங்களோட ஸ்பெஷலாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான தொழில்நுட்பங்களை எல்லாம் அறிமுகம் செய்கிறாங்க. நீர்ப்பாசன பணிகள் யார் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகள், அதிகாரிகள், உள்ளூர் தலைவர்கள் இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நீர்ப்பாசன பணிகளை மேற்கொண்டவங்களாக இருப்பாங்க. அதை பழுது நீக்கிற பணிகள் யார் பார்ப்பாங்க அப்படின்னா பெரும்பாலும் உள்ளாட்சி அமைப்புகள் தான் அந்த நீர்ப்பாசனத்தை பழுது நீக்கிற சர்வீஸ் பண்ணுற வேலையெல்லாம் அவங்க தான் பார்ப்பாங்க. அதுபோக சில சமயங்களில் நீர்ப்பாசன ஏரிகளை வணிகர்கள் இருக்காங்களே அவங்களுமே அந்த ஏரிகளை வெட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருந்திருக்கு வேளாண்மையில். அடுத்ததாக மதம் அப்படிங்கும்போது பாண்டியர்கள் வேத நடைமுறைகளுக்கு ஆதரவு கொடுத்தவங்க. அங்கே சிவ வழிபாடு பார்த்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வேத நடைமுறைகளுக்கு ஆதரவு கொடுக்குறவங்க. அரசர்கள் செய்த முக்கிய வேள்விகள் அதை ஃபாலோ பண்ணி என்னென்ன பண்ணாங்க அப்படின்னா அஸ்வமேத யாகம் பண்ணாங்க, ஹிரண்ய கர்ப்பம் யாகம் பண்ணாங்க, வாஜ்பேயை வேள்வி பண்ணியிருக்காங்க, வாஜ்பாயோட பேரில் ஒரு வேள்வி பண்ணியிருக்காங்க. பாண்டியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சைவம் மற்றும் வைணவம் ரெண்டையுமே சமமாக தான் பார்த்துருக்காங்க. இவங்க காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கோவில்கள் பெரிய ஆதரவு கிடச்சிருக்கு. அந்த கோவில் ஆதரவு அப்படிங்கும்போது நிலங்கள் கொடையாக கொடுத்துருக்காங்க. அந்த நிலங்களுக்கு வரி விலக்கும் கொடுத்துருக்காங்க. பாண்டியர்களோட காலத்தில் எந்த அளவுக்கு கோயில்களுக்கு சிறப்பு நடந்திருக்கு, ஆதரவு கொடுத்துருக்காங்கன்னா நிலங்கள் கொடையாக கொடுக்கறது, அந்த கொடுக்கக்கூடிய நிலங்களுக்கு வரி விலக்கு கொடுக்கறது, இதெல்லாமே நடந்திருக்கு. கோவில்கள் அப்படிங்கும்போது கோவில்கள் ஒரு நிமிஷம். கோவில்கள் அப்படிங்கும்போது புனரமைக்கப்பட்டிருக்கு. புதிய கோபுரங்கள் மற்றும் விசாலமான மண்டபங்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கு. புகழ்பெற்ற சைவ வைணவ அடியார்கள் அப்படிங்கிறவங்க நாயன்மார்கள், ஆழ்வார்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் இலக்கிய வளர்ச்சி மற்றும் ஆன்மீக அறிவு மேம்படுவதற்கான பெரிய பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. இவங்களோட மதம் அப்படிங்கும்போது இவங்களாக தான் இருந்திருக்காங்க. ஏன்னா சைவத்தையும் வைணவத்தையும் சமமாக பார்த்துருக்காங்க பாண்டியர்கள். ஸோ அந்த டைமில் நாயன்மார்களாகட்டும், ஆழ்வார்களாகட்டும் இவங்களோட பங்கு கோவில்களுக்கு அப்படிங்கும்போது, மதத்துக்கு அப்படிங்கும்போது இலக்கிய வளர்ச்சி மற்றும் ஆன்மீக அறிவு மேம்பாடு இதுக்கெல்லாம் இவர்களோட பங்களிப்பு அப்படிங்கிறது மிகப்பெரியதாக இருந்திருக்குது. அதே போல் அதே சேம் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா தீவிர மத மோதல்களும் நடந்திருக்கு அந்த பாண்டியர்களோட காலத்தில். ஏன்னா பக்தி இயக்கம் சும்மா இருக்காமல் புற சமயத்தார வாதத்திற்கு தூண்டி விட்டுருக்காங்க. அந்த வாத போட்டிகளில் பல முறை பார்த்தீங்க அப்படின்னா பௌத்தர்கள் மற்றும் சமணர்கள் தோல்வி அடைஞ்சிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. பாண்டியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மற்றும் சமஸ்கிருத இலக்கியங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. சைவ வைணவ மற்றும் தமிழ் சமஸ்கிருத இலக்கியங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. கோவில்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். கோவில்கள்னால் சோழர்கள் நிறைய கோயில் கட்டினாங்க, பெரிய பெரிய கோயில்கள். ஏன்னா இவங்க இடைக்கால பாண்டியர்களாகட்டும், பிற்கால பாண்டியர்களாகட்டும் அதுக்கெல்லாம் டைம் இல்லை. அதனால் புதிய கோவிலெல்லாம் அவங்க கட்டலை. இருந்த கோவிலை பராமரிச்சுட்டு வந்தாங்க. எதுவும் பண்ணாமல் அதை சிறப்பான முறையில் டெவலப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. புதிய கோபுரங்கள் கட்டுறது, மண்டபங்கள் கட்டுறது, இந்த மாதிரி கோவில்களை விரிவாக்கம் பண்ணிகிட்டே போனாங்க.
பெரிய வடிவிலான அலங்கார வேலைப்பாடுகள். இவங்களை குறிப்பிட்டு ஒரு சிறப்பு சொல்லணும் அப்படின்னா ஒற்றைக்கல் தூண்களை சொல்லலாம். இவங்க காலத்தில் இடைக்கால பாண்டியர்களோட தனித்தன்மை கோவில்களுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா ஒற்றைக்கல் தூண்கள் இவங்களால் வந்தது தான். சிவன், விஷ்ணு, கொற்றவை, கணேசர், சுப்பிரமணியர் இந்த தெய்வங்களோட சிற்பங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியர் கோவில்களில் சிறந்த கலை வடிவமாக காணப்படுறது. இந்த சிலைகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட சிறப்பு. அந்த காலகட்டத்தில் அவங்க டெவலப் பண்ணும்போது இந்த சிவன் சிலை, விஷ்ணு சிலை இந்த சிலைகள்லாம் சிறந்ததாக பார்க்கப்படுது. அதுபோக மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியரோட பேராதரவு கொடுத்துருக்காங்க. எப்படி அப்படின்னா புதிய கோபுரங்கள், மண்டபங்கள் இதையெல்லாம் கட்டி இந்த மீனாட்சி அம்மன் கோயிலை இன்னும் விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. வணிகம் அப்படிங்கும்போது 7வது நூற்றாண்டில் தென்னிந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு கடற்கரையில் இருந்த அரபிய வணிகர்களோட குடியிருப்புகளாகட்டும், அந்த வணிக உறவுகளாகட்டும் எப்படி இருந்தது அப்படின்னா கிழக்கு கடற்கரையோட வணிகத்தை விரிவடைய செய்கிற மாதிரி தான் இருந்தது 7வது நூற்றாண்டில். அதுபோக இந்த கிழக்கு கடற்கரை அரசுகள் இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அயல்நாட்டு வணிகர்களுக்கு தாராளமான இந்த கொள்கையை பின்பற்றிருக்காங்க. எப்படி அப்படின்னா இந்த சுங்கவரி விலக்கெல்லாம் கொடுக்கறது மூலயமா அதுக்கு அவங்கக்கிட்ட பட்டய சட்டம் இருக்கணும். ஸோ அந்த பட்டய சட்டத்தின் மூலயமா பார்த்திங்கன்னா துறைமுகம் மற்றும் சுங்க வரி இது எல்லாமே இந்த வரிகளில் விலக்கு கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னா கிழக்கு கடற்கரை அரசுகள். யாருக்கு அப்படின்னா அயல்நாட்டு வணிகர்களுக்கு, உள்நாட்டுக்கு கிடையாது. அயல்நாட்டு வணிகர்களுக்கு தாராளமாக கொள்கையை பின்பற்றியிருக்காங்க. காயல் துறைமுகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மாலிக் உல் இஸ்லாம் ஜமாலுதீன் அப்படிங்கிறவர் அவரோட நிறுவனம் வச்சுருந்தார். அந்த நிறுவனத்தின் மூலயமா, அந்த வணிக நிறுவனத்தின் மூலயமா பாண்டியர்களுக்கு குதிரைகள் எளிதாக கிடைக்கிறதுக்கு வசதி பண்ணி கொடுத்தாரு. காயல் துறைமுகத்தில் யாரோட இது அப்படின்னா மாலிக் உல் இஸ்லாம் ஜமாலுதீன். ஸோ அவர் அங்கே நிறுவனம் வச்சுருந்தாரு. அந்த நிறுவனத்தின் மூலயமா யாருக்கு குதிரைகள் ஈஸியாக கிடைக்கிது அப்படின்னா பாண்டியருக்கு ஈஸியாக குதிரைகள் கிடைக்கிது. அது போக 13வது 14வது நூற்றாண்டுகளில் குதிரை வணிகம் அதிகரிக்குது. எதுக்கு அப்படின்னா அந்த குதிரையை சம்பிரதாய விழாக்களில் யூஸ் பண்ணுறதுக்காகவும் போர்களுக்கு குதிரைகளை யூஸ் பண்ணுறதுக்காகவும் பாண்டியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா குதிரைகளில் முதலீடு அதிகமாக செலுத்துகிறாங்க. அதனால தான் 13வது 14வது நூற்றாண்டில் குதிரை வணிகம் அதிகரிக்குது. குதிரை வணிகத்தில் ஈடுபடுறவங்கள குதிரை செட்டிகள்னு சொல்லுவோம். ஸோ அவங்க குதிரை செட்டிகள் கடல் வணிகத்தில் கடல்சார் வணிகத்தில் தீவிரமாக ஈடுபடக்கூடியவங்க இருந்தாங்க. அதே மாதிரி தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய காயல் அப்படிங்கிறது முக்கிய துறைமுகமாக பார்க்கப்படுது. ஸோ இங்கே கடல்சார் வணிகம் அப்படிங்கிறது மிகவும் விறுவிறுப்பாக நடக்குது காயல் துறைமுகத்தில். அதுபோக பாண்டிய வணிக பரிமாற்றங்கள் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு தெரியுமா? தங்க நாணயங்கள் மூலயமா நடந்தது. பாண்டியர்களோட வணிக பரிமாற்றங்கள் எந்த இதை கொடுத்து வணிகம் பண்ணாங்க அப்படின்னா தங்க நாணயங்கள் மூலயமா நடந்தது. அதனால் தங்கத்தோட நாணயத்தோட புழக்கம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருந்திருக்கும். அந்த நாணயங்களை என்ன சொல்லுவோம் அப்படின்னா காசு, களஞ்சு, பொன் இந்த மாதிரி சொல்லப்படுது தங்க நாணயங்களை. இப்போ ஒரே பேர் தான் தங்க நாணயம், பார்க்கக்கூட முடியாது. அங்கே புழக்கத்தில் இருந்திருக்குது பாருங்கள். ஒருவேளை அப்போ இருந்திருக்கலாமோ. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா குதிரை வணிகம் குறித்து வாசப் அப்படிங்கிறவர் என்ன பதிவு செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த பாக்ஸில். அதாவது 10,000க்கும் மேற்பட்ட குதிரைகள் காயல் மற்றும் இந்திய துறைமுகங்களில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. அதுலேயும் குறிப்பாக 1400 குதிரைகள் ஜமாலுதீன், மேலே பார்த்தலையா ஜமாலுதீன் ஒருத்தர் பாண்டியர்களுக்கு குதிரை சப்ளை பண்ணிட்டு இருந்தாருன்னு. ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட பொறுப்பில் மட்டும் இனப்பெருக்கம் 1400 குதிரைகள் இனப்பெருக்கம் செஞ்சு வளர்க்குறதுக்காக அவரோட பொறுப்பில் மட்டும் அந்த குதிரைகள் இருந்திருக்கு. 10,000 குதிரைகள் வந்திருக்கு. அதில் 1400 மட்டும் ஜமாலுதீன் கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா இனப்பெருக்கம் செய்கிறதுக்காக. அந்த குதிரையோட ஒவ்வொன்றோட சராசரி விலை தங்க தினார்கள்னு சொல்லுவோம். 220 தங்க தினார்கள்னு சொல்லப்படுது. தங்கத்திலான 220 தினார்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு குதிரையோட சராசரி விலைன்னு. இது யார் சொல்லியிருக்காங்கன்னா அப்போ இருந்த வாசப் அப்படிங்கிறவர் பதிவு செஞ்சுருக்காரு. ஸோ நமக்கு தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்கள், பாண்டியர்கள் பார்த்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.